بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த மே மாதம் 3ஆம் தேதி இந்த பாக்கருடைய பொய்யன் டிஜே இந்த மண்ணடியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அந்த பொதுக்கூட்டம் என்னன்னு சொன்னா ஒரு 1ஆம் நம்பர் நாடகங்க. அந்த பொதுக்கூட்டம் ஏன் அதை நாடகம் சொல்லணும்? அவன் இவனை குறை சொன்னது, இவன் அவனை குறை சொன்னது, அவன் மோசம் இவன் சொன்னான், இவன் மோசம் அவன் சொன்னான். அப்புறம் அந்த 2 பேரும் எப்படி ஒண்ணுக்குன்னா சேர்ந்து உட்கார்ந்து எப்படி இருக்க முடியுது? அப்ப இது நாடகமா தான் இருக்கணும். நாடகம் தான் இது. என்ன குறை சொன்னா நீங்க பார்க்கணும். சாதாரண குறை கிடையாது, சாதாரணமா பேசுனது இல்ல அது. இந்த பாக்கரும் ஹைதரும் எப்படி பேசினார்கள். பாக்கர் ஹைதர் என்ன சொன்னாரு, இவரை பார்த்து பாக்கரை பார்த்து என்ன சொன்னாரு, பாக்கர் ஹைதர் என்ன சொன்னாரு பல மேடைகள்ல. இப்ப எப்படி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றா நீங்க பார்க்கணும். இந்த பாக்கர் சொன்னாரு ஹைதர, 1ஆம் நம்பர் ஊழல் பேர்வழி, விசா திருடன், பண மோசடிக்காரரு, கரடி, எருமாடு, சுனாமியை திருடக்கூடிய சுனாமி திருடர்கள், இவர்கள் பயங்கரமான திருடன் 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 என்று பல இடம் எருமாடு கரடின்னு சொல்லக்கூடிய அளவு சொல்லிருக்காங்க. பாருங்களேன் இந்த பாக்கர் யார ஹைதரை பார்த்து பல மேடைகளை பேசிருக்காரு. அப்படி ஹைதர் ஒரு பக்கம் இவர் அப்படி திட்ட. ஹைதர் பாக்கர் என்ன சொல்றாரு தெரியுமா? மன்மத ராசா, மன்மத குஞ்சு, மன்மதம் இப்படின்னு சொல்லி இவரை என்னவெல்லாமோ திட்டுவாரு ஹைதர். இப்படி ஒருவருக்கு ஒருவர் பயங்கரமாக கடந்த காலங்களில் திட்டிக் கொண்டு அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து மீட்டிங் போடுறாங்க. இது நாடகம் இல்லாம என்னன்னு கேக்குறேன். இதுல மீட்டிங்கா? இது பிரச்சாரமா? இது பேரு பிரச்சாரம், நடந்தது நாடகம். இவர்கள் இந்த நாடகத்தில் என்னென்ன அரங்கேற்றினார்கள், என்ன சொன்னார்கள் என்பதை டிஎன்டிஜனுடைய தலைவர் அலிதாபி அவர்கள் 2-3 நாள் அழகா பதில் சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு சில்லறை இறக்கி விட்டா பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு சில்லறை. இன்னொரு விஷயம் இருக்குது இதுல, அதை நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல எவ்வளவு மட்டரகமா இவங்க போனாங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் உங்களுக்கு பாருங்களேன். இந்த வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்னு சொல்லுவாங்க, உடனே இவர் எதுக்கு எடுத்தாலும் பாட சொல்லுவாருன்ட்டு. இந்த பாட்டை அவங்க வெப்சைட்ல போடுறான். அவங்க வெப்சைட்ல போட்டிருக்கான். என்ன எப்படி போட்டிருக்கான்னு பாருங்க. வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அப்படின்னு பாட்டு ஓடுதுங்க. அந்த பாட்டுல வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் வரும்போது யாரா பிஜே போட்டா, இந்த பக்கம் ஜெயலலிதா போட்டா. பிஜேக்கும் ஜெயலலிதாவும் கல்யாணம் ஆமா. இந்த பாட்டு ஓடுது எப்படி? வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அப்படின்னு ஒரு பாட்டு ஓடுது. இந்த பாட்டு ஓடும்போது யாரை காட்டுறாங்க? பிஜேயை காட்டுறான், இந்த பக்கம் ஜெயலலிதா காட்டுறான். அதாவது ஜெயலலிதாக்கு நம்ம ஓட்டு போடலாம்னு சொன்னமே கடந்த சட்டமன்ற தேர்தலில், அந்த நேரத்தில் ஓட்டு போட நம்ம காரண காரியத்தோட விளக்கணுமே, அந்த நேரத்தில் இப்படி ஒரு வெப்சைட் விட்டுருந்தாங்க. வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம். இதுல என்ன ஹைலைட்னு சொன்னா கிளைமாக்ஸ் என்ன தெரியுமா? அதுதான் இவன் தரங்கட்டவன் காட்டும். இதே தரங்கட்டம் தான். எதை எதுக்கு கொண்டு டச் பண்றாங்க இவனுக்கு சூழ்நிலை பாருங்களேன். பிஜே காட்டுறான், ஜெயலலிதா காட்டி வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம். அதுல அது பிறகு இடையில ஒரு அடி வரும் பாத்தீங்களா? இந்த திருமணத்தை நடத்தி வச்ச பெரிய மனுஷன் யாருங்க அப்படின்னு ஒண்ணு சொன்ன, நம்ம தலைவர் திமிங்கிலம் தானுங்க அப்படின்ட்டு யாரை காட்டுறான்? பாக்கற காட்டுறாங்க. யாரு? இந்த தமுக, இந்த மாமா கட்சி. இந்த மாமா கட்சி பாக்கற காட்டுது. பாக்கற மாமா கட்சி மாமா வேலை பார்த்ததா காட்டலாம். உண்மை இல்லையான்னு கேளுங்க. மாமா கட்சி பாக்கரை மாமா வேலை பார்த்தன்னு காட்டிட்டு அந்த பாக்கரும் அந்த ஹைதரும், மாமா கட்சியை சேர்ந்த ஹைதரும் மாமா வேலை பார்த்தவர் தான் பாக்கர் என்று ஹைதர் எந்த பாக்கரை பார்த்து சொன்னாரோ அந்த பாக்கர் உட்கார்ந்து ஒரு மேல நடத்துறாங்க. நாடகம் இல்லாம என்ன? நாடகத்தை விட கேடு. நாடகமா பரவாயில்லன்னு சொல்லலாம். கேவலமான நாடகம், மட்டரகமான நாடகம். அதனாலதான் நாடகம் சொல்றோம். இப்படி 2 இவர்கள் பேசிய பேச்சுக்களுக்கு நிறைய பதில் கொடுக்கலாம். எல்லா பதிலும் அல்தாவி கொடுத்தாரு இருந்தாலும் கூட ஒரு சில்லறை கடைசியில் அனுப்பிவிட்டாங்க. சில்லறைய இது சில்லறை தானே, இதுக்கு ஏண்டா பதில் கொடுக்கணும்னு சொல்லி நாம ஒதுங்கி தூர போனோம். ஆனா தூர போனா என்ன ஆகுது? நம்முடைய சகோதரர்கள் பல பேர் போனுக்கு மேல போன் நேருக்கு நேரம் கேட்கறாங்க. இவன் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கானுங்க, இதுக்கு ஏதாவது பதில் கொடுத்தாகணுமுங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க? நம்ம சகோதரர்கள் பல பேர் சொன்னாங்க. நாமளும் என்ன நினைச்சோம்னா, ஒரு பண்ணி சாக்கடை இருந்த பண்ணி நம்ம கிட்ட வருது, நம்ம கிட்ட ஒரு சாக்கடை இருந்த பண்ணி வரும், நம்ம ஒதுங்கி போதான் நினைப்போம். ஒதுங்கி போனா மேலும் மேலும் தொடர்ந்து ஒதுக்கிட்டே இருந்தா அப்ப இதுக்கு மண்டையில் 2 தட்டி தட்டி மூலையில தள்ளி விட்டாட்டம் சரியா வரும். இல்லன்னா திருப்பி திருப்பி இதான் சொல்லுவோம். அவன் நினைச்சுக்கிட்டோம் நம்ம சொல்றது அற்புதமான கருத்து நினைச்சு அந்த சில்லறை தொடரும். அதனால 2 மண்டையில 2 தட்டி தட்டணுங்கிறதுக்காகத்தான் நாம என்ன செய்யறோம்னு சொன்னா அவன் வச்சு சில்லறத்தனமான கேள்வி, அதற்கு சரியான நியாயமான கரெக்டான பதில்கள், தெளிவான பதில்கள். சில்லறைக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லைங்கிற ஒண்ணு சொல்லாவிட்டால் என்ன ரிசல்ட் என்ன நினைப்பாங்க? இவன் என்ன திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கா, நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற, ஒரு சிலத்தரமா கேட்டது உண்மையோ
அப்படின்னு நினைச்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சில்லறத்தனமான கேட்ட கேள்விகள் எடுத்து ஒவ்வொன்றுக்காக பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இல்லைன்னா இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு வகையில் தாவாதான், பிரச்சாரம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா காவிர்கள் சில்லறத்தனமா வசைபாடினான், சில்லறத்தனமாக கவிதைகளை திட்டினான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற கவிஞரை கூப்பிட்டு அவன் கேட்கிற கேள்விகளுக்கு சில்லறத்தனமா கேட்கிறான், மட்டரகமா பாடுறான், நம்ம கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாம், இனிமே பொறுத்தா சரியாகாது, நீங்களும் பதில் கொடுங்க. உஹுஜுல் முஷ்ரிகீன் ஃபைன்ன ஜிப்ரீல் வாக்க அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஷ்ரிக்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு கவிதையில் வசைபாடி கவிதை சொல்வதில் நீங்கள் வசைபாடுவதன் மூலமாக கவிதையில் பதில் கொடுங்க, ஜிப்ரீல் உங்களுக்கு உதவுவார்னு சொன்னாங்க. அதை அடிப்படையில் வச்சுக்கிட்டு இவன் சில்லறை நம்ம தூர விடாம ஒரேடியா விட்டோம்னு சொன்னா அது மேலங்கிட்டு சில்லறத்துல மேலங்கிற கூடாது என்பதற்காக பதில் சொல்ல கடமை நம்மளுக்கு இருக்கு. அதனால இதை பதில் சொல்றோம், வேற ஒண்ணு இல்லை. அப்புறம் இந்த சில்லருடைய வரட்டு வாதங்களை பாருங்க. என்ன முதல் வாதம் என்ன வைக்காரு அந்த சில்லறை, என்ன கேள்வி கேட்காரு? அதாவது திமுகவுடைய பல குறைகளை பட்டியல் போட்டிருந்தீங்க. நம்ம போட்டு ஆரம்பம் திமுக வந்து சமுதாயத்துக்கு என்னென்ன குறை செஞ்சது, அதிமுக என்னென்ன குறை செஞ்சுங்கிற பட்டியல் போட்டு நம்ம சொல்லியிருந்தோம். திமுகவுடைய குறைகளை பட்டியல் போட்டீங்க, அதிமுக குறைகளை பட்டியல் போட்டீங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரையுமே மன்னிச்சிட்டீங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எல்லா குறைகளையும் நாங்கள் மன்னித்து விடுகிறோம், அதை மன்னிக்கணும்னு சொன்னா முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அவங்க இடஒதுக்கீடு தந்ததுனாலதான், இடஒதுக்கீடுக்கு கமிஷன் போட்டதுனால ஜெயலலிதாவை மன்னிப்பு கொடுத்து அவங்களுக்கு சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இடஒதுக்கீடு 3% செயல்படுத்துறதுனால அவருடைய குறையெல்லாம் மன்னிச்சுட்டு அவருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிச்சோம். இப்படி வாக்களிச்சு நம்ம மன்னிச்சோமா இல்லையா? இது போல அவங்க என்ன கேட்கறாங்க, சிலர் என்ன கேட்கறாருன்னா, அது போல எங்களை மன்னிச்சா என்ன? இப்ப ஒத்துக்கிட்டாங்க அவங்க. இப்ப தெரியுதா உங்களுக்கு, திமுகவை நீங்கள் மன்னித்தீர்கள், அதிமுகவை நீங்கள் மன்னித்தீர்கள், அதுபோல எங்களை நீங்க மன்னிங்க, தமுக மாமாவை மன்னிங்க அப்படிங்கிறாங்க. என்ன அடுத்தாப்போ, இதுவரையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவர்கள் மீது என்னென்ன குற்றங்களை சுமத்தியதோ, சுனாமி செய்தார்கள் என்று குற்றம் சுமத்தினோம், பித்ராகாச தின்னாங்க குற்றம் சுமத்தினோம், ஒவ்வொரு ஊர்ல அராஜகம் பண்ணாங்க சுத்தம் குற்றம் சாட்டினோம், பல துரோகங்களை செய்தா குற்றம் சாட்டினோம், இதையெல்லாம் மன்னிக்க சொல்றாங்க. அப்ப என்ன ஆச்சு? முதல் என்ன விளைக்கணும், இவர்கள் செய்தது குற்றத்தை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அந்த சில்லறை ஆளை இணைஞ்சாரு, பேச தெரியாம பேசி மாட்டிக்கிட்டான். சரி, அவர் பேசிட்டு இருக்கும்போது ஹைதர் உட்கார்ந்து தான் இருந்தாரு, அவர் மறுத்தாரா? நான் என்ன மன்னிப்பு கேட்கணும், என்னடா தப்புங்க அப்படின்னு கேட்கலையே, தப்பு செஞ்சிருக்காரு, தப்பு செஞ்ச மனசு குரு இருக்குமே, அவர் பேச்சலையா மறுத்தார மறுக்க காணும். இதுல நீங்க விளங்கிக்கலாம், தவறை குற்ற நாங்கள் சொல்ல அத்தனை தவறுகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்னென்ன குற்றங்கள் இவர் மீது சுமத்தியதோ அத்தனையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால என்ன சொல்றான், திமுகவை மன்னித்தது போல அதிமுகவை மன்னித்தது போல எங்களை மன்னிச்சது அப்படிங்கிற. ஆக அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா, நாம் செய்த குற்றத்தை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இப்ப மன்னிக்கிறதா என்றால் பார்ப்போம், மன்னிச்சிருவோம், தாராளமா மன்னிப்போம். மன்னிக்கிறது எப்படிங்க மன்னிக்கணும்? ஒரு தவறு செஞ்சான்னு சொன்னா முதல்ல தவறை வந்து ஒத்துக்கணும், தவறை வந்து வருத்தம் தெரிவிக்கணும், நான் தவறு செஞ்சுட்டேன், இனிமே அப்படி செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சுக்கணும், மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? மன்னிப்பு கேட்டா ஒத்துக்கலாம். எப்படி யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? சுனாமியில் இவர்கள் சுனாமி திருடர்கள், சுனாமிக்காக அதிகமான கலெக்ஷன் வசூல் பண்ணி திட்டு மாட்டாங்க அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டினோம். எப்படி குற்றம் சாட்டினோம்? நிரூபிச்சோம். இதுவரை எந்த கணக்கையும் காட்டலன்னு சொல்லி சொன்னோம், பதில காணோம். அப்ப நீங்க திருந்தீங்கன்னா என்ன செய்யணும்? முதல்ல சுனாமி விஷயத்திற்காக யார்ட்டெல்லாம் போய் கலெக்ஷன் பண்ணீங்க, வசூல் பண்ணீங்க, அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். தெரியாம தின்னு போட்டோம், வசூல் பண்ணோம், என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நாங்க அப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லி அவங்க மன்னிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுபோல நீங்க பித்ரா வேற எந்தெந்த ஊர்கள்ல போய் எந்தெந்த பள்ளிவாசல்ல ஜமாத்துல ஒவ்வொரு மக்களையும் போய் மிரட்டிக்கிட்டு வம்பு பண்ணீங்களோ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு நீங்க என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்க, அதுக்கு பிறகு எங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்ட பிறகு மன்னிச்செல்லாம் அடுத்த இருக்கு. மன்னிப்பே கேட்கலையே, அல்ல மன்னிப்பு கேட்பதற்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே. அப்ப திமுகவை அதிமுகவை மன்னிச்ச காரணம் என்ன? அவர்கள் அந்த குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறோம், மறந்து விடுகிறோம், அதற்கு பகரமாக எங்களுக்கு இடஒதுக்கீடு தாங்க, அதுக்கு மேல ஒண்ணு கொடுங்கன்னு சொன்னோம். உதாரணம் ஒரு ஆள் ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி அடிச்சு போடுறாருன்னு வச்சுக்கிறேன், படான்னு அடிச்சு போட்டாரு. ஒண்ணு என்ன செய்யணும், நான் அடிச்சா மன்னிச்சுக்க அப்படிங்கணும். அல்லது என்ன செய்யணும், அடிச்சு போட்டேன்னு சொல்லி அவனை சந்தோஷப்படுற மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறானா, அதெல்லாம் நீங்க அடிச்சா என்ன முதலாளி பரவாயில்ல, நீங்க தான் அடிச்சீங்கன்றான். அப்ப அவன் அடித்ததை மன்னிப்பதற்கு என்ன காரியமா செய்யணுமோ அதை செய்யணும், எந்த காரியத்தையும் செய்ய காணும். எப்படி மன்னிக்கிறது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை நான் உங்கள்ட்ட காட்டுறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய மகன் மாதிரி ஒரு அயோக்கியம் யாரும் கிடையாது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவன்கிட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பல முறை இஸ்லாத்தை எடுத்து சொல்லாங்க, ஒத்துக்க மாட்டான். கடைசியாக அவன் என்ன சொல்றான், வஹால பைனஹுல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகின், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்.
அத்தா சொல்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்றாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கடா வாடான். கடைசியில அந்த பயங்கரமான வெள்ளப்பெருக்கு வந்து அவர் ஒரு படகுல போனாங்கிற சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவன் போகும்போது கடைசியில தன் மகன் கூப்பிடுறாரு, வாடா இப்போ வாடா இஸ்லாத்தை ஏத்துக்கடா, அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறான். மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான். மன்னிப்பு கேட்காம அகம்பாம ஆணவமா வேற பேசுறான். தவறு செஞ்சுட்டு நெஞ்சு நிமிர்த்துறான். நிமிர்த்தும் பொழுது என்ன செய்யறான்? சாவிலா ஜபலின் யாசிமினி மினல்மா அப்படிங்கிறான். அவன் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். என்ன பெரிய வெள்ளப்பெருக்கு இது, எனக்கு நீச்சல் தெரியா அவனு அத்தாட்டையும் சொல்றான். அத்தா மன்னிப்பு கேட்க சொல்றாரு, அவர் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவன் தான் மகன் மன்னிப்பு கேட்க சொல்ற, மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான். திடீரென்று பயங்கரமான அலை ஒன்று வந்தது, அவன் மூழ்கடிக்கப்பட்டான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்புறம் அவர் யாரா? என் பிள்ளையாச்ச, என் பிள்ளையை காப்பாத்து மன்னிச்சிருக்கிறாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்? யானு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின் அப்படிங்கறான் அல்லாஹ். நூஹே, அவன் உன் பிள்ளையும் இல்ல, உன் குட்டியும் இல்ல, உன் குடும்பம் இல்ல, யார போய் உன் பிள்ளைன்ட்ட நீர் மன்னிப்பு கேட்கறது? அவன் மன்னிப்பு கேட்டானா? சம்பந்தப்பட்டவன் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். இவன் யாரு மன்னிப்பு கேட்கறதுக்கு? சில்லற மன்னிப்பு கேட்கறதே மாமா வேலை தானா? நீ யாரையா மன்னிப்பு கேட்கறதுக்கு? நான் ஒரு என்ன அடிச்சுட்டான்னு சொன்னா அவன் தான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு இவங்க ஹைதர் மன்னிப்பு கேட்கணும், ஜவாஹிர்லா மன்னிப்பு கேட்கணும், ஒவ்வொரு மீட்டிங்ல போடணும், இந்த மக்களுக்கு உள்ள துரோகம் பண்ணிட்டு அநியாயம் பண்ண மன்னிச்சுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்க கூடாதா அப்படி கேட்கலாம். அதுக்கு இந்த ஆள் சில்லற மாமா வேற. இதுக்கு மேல மாமா எதுக்கு தான் மாமன் கணக்கு இல்லையா? அதுக்கு மன்னிப்பு கேட்க இன்னொரு மன்னிப்பு மன்னிக்க கூடாதா? எவ்வளவு மற்ற சில்லறையா விவரம் கட்டதாம பேசுறவங்க அவங்களுக்கு. அது அவங்க செஞ்சதை அவங்க வாயாலேயே அல்லாஹ் உணர வச்சுட்டான். அதனாலதான் சில்லறை நான் சொல்றேன், விவரம் கட்டவங்கன்னு சொல்றேன். ஏன் விவரம் கட்டவங்கிற? அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் மன்னிப்பு கேட்கல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்கறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே நூஹே, நீ செய்வது சரியல்ல, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது சரியான அமல் இல்ல, சரியான வேலை இல்ல, சம்பந்தப்பட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்ப நீ ஒரு ரெக்கமெண்ட் பண்ண அர்த்தம் இருக்கு. உதாரணமாங்க, இப்ப உதாரணம் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் இருக்கார். அந்த வாத்தியார்ட்ட ஒரு மாணவன் படிச்சுட்டு இருக்கான். இந்த மாணவன் என்ன செய்யறான்? வாத்தியாரை எதிர்த்து பேசுறான், போய வேலையை பார்த்துட்டு இருக்கான், நீ எல்லாம் ஒரு வாத்தியாரா கூமுட்டான், வாத்தியார திட்டுறான். வாத்தியார திட்டினா வாத்தியார் என்ன செய்யறாரு? கோவப்பட்டு ஹெட் மாஸ்டர் கூட்டு போய் டிசியை கிழிச்சு போடா, வெளியே போடான்னு. வெளியே போடான்னு சொன்ன பிறகு அந்த பையன் என்ன செய்யறான்? அத்தாட போய் அழுவான், அத்தாட போய் நிக்கிறான். அவ அத்தா என்ன செய்யறாரு? வாடா ஸ்கூல்ல சேர்த்து விடுறான்னு கூட்டு வர்றாரு. கூட்டு வரும்போது என்ன செய்யணும்? முதல்ல அந்த வாத்தியாரை ஏத்து பேசினானே அந்த பையன் மன்னிப்பு கேட்கணும். தெரியாம செஞ்சுட்டு சார், இனிமே அப்பெல்லாம் பேச மாட்டேன் சார், ஏத்து பேச மாட்டேன், என்ன மன்னிச்சுக்கிடுங்க சார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பிறகு அப்பனும் என்ன செய்யணும்? அத்தாவும் அவன் தெரியாம சொல்லிட்டான், மன்னிச்சுக்க, இனிமே அப்பெல்லாம் சொல்ல மாட்டான்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. இவன் என்ன செய்யறான்? அந்த எழுத்து பேசுறமானவன் கையை இப்படி அசால்ட்டா கட்டிட்டு நிக்கிறான், பிறங்கை கட்டிட்டு நிக்கான்னு வச்சிருக்கேன் என்னங்கிறான். அவன் அப்ப என்ன செய்யறாரு? பக்கத்துல நின்னுட்டு யாரு அந்த தவறு செஞ்சான் வாத்தியார் எழுத்து பேசுறானே அவ அத்தா, அவ அப்ப என்ன செய்யறாரு? மன்னிச்சுக்கிடுங்க சார் என் பையனை அப்படிங்கிறார். இவன் என்ன செய்யறான்? மன்னிப்பு, அப்படிலாம் மன்னிக்க முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாத மாதிரி அசால்ட் என்ன செய்வார் வாத்தியார்? ஏயா உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கான்னு கேட்பாரு. ஏன் அப்படி சம்பந்தம் மகன் என்ன எழுத்து பேசிருக்கான், என்ன கூமுட்டேன்னு திட்டி இருக்கிறான், அவன் மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்ளவா வேண்டாமான்னு சொல்லி நான் இருக்கணும். நீ வந்து சைட்ல வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். சம்பந்தப்பட்ட அவனுக்கு புத்தி இல்ல, தகப்பன் சொன்னாலே ஒத்துக்க மாட்டான். அவன் பையனுடைய தகப்பன் தான் சொல்றாரு, அவன் மகன் தானே என்ன திட்டினா, அவன்லயா மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு பிறகு நீ கேளு, இது யாரு மன்னிப்பு கேட்கறது? இந்த மாமா சில்லற. இவன் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? யாருக்கு மன்னிப்பு கேட்கறது? மன்னிப்புனா முதல்ல ஒண்ணு விளங்கிடுங்க, என்ன சம்பந்தப்பட்டவன் திருந்தணும். முதல்ல திருந்தாம என்ன மன்னிப்புங்கிற? இன்னைக்கு அந்த தவறு நடந்து என்ன குற்றச்சாட்டு நாங்க வைக்கமோ அது தொடர்ந்து செய்றீங்களே, அதுக்கு என்ன மன்னிப்பு? மன்னிப்புன்னு சொன்னா வருந்தணும். தவறு, ஆஹா இந்த தவறு செஞ்சிட்டோம், இனிமே இந்த தவறு செய்யக்கூடாது. யார் இடத்துல இந்த தவறு செஞ்சோமோ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். சமுதாய மக்கள்கிட்ட போய் கேளு, யார் யார்ட்டெல்லாம் நீங்க தவறு செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேளு. அப்படினாலும் மொத்த மன்னிப்பாகும். எனக்கு செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பேன், இன்னொரு ஆள் செஞ்ச தப்பு அவர் மன்னிப்பாரு. நான் ஒரு 50 ஜமாத்துக்கு 50 தலைவர்கள் நான் கோவப்பட்டேன்னு 50 பேர்த்தையும் மன்னிப்பு கேட்கணும். 45 பேர்ட்ட கேட்டா 45 பேர் மன்னிப்பு தான், இன்னும் 5 தப்பு இருந்துட்டு தான் இருக்கும். அதனால மன்னிக்கிறதுன்னு சொன்னா மன்னிப்பு கேட்க வந்து ரைட்டு, முதல்ல உன் தவறு திருத்து, தவறுக்காக வருந்து மக்கள்கிட்ட போடு. நீங்க என்னென்ன தவறு செஞ்சீங்க, வக்ஃப்ல என்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்க, ஒவ்வொரு என்னென்ன அநியாயம் பண்ணிருக்கீங்க, ஒவ்வொரு ஊர்கள சமுதாயத்தை சுன்ன ஜமாத் மக்கள் பல பேர்களை எப்படி மிரட்டிருக்கீங்க, யாரெல்லாம் அடிச்சீங்க வச்சீங்க, அத்தனை பேர்த்தையும் போய் தெரியாதனமா செஞ்சிட்டோம், இனிமே அப்படி செய்ய மாட்டோம், மன்னிச்சுக்கணும் இருக்காரு. அது போல மன்னிப்பு, அது நியாயம். மன்னிப்பு கேட்டு தாராளமாக மன்னிக்கிறாங்க, தயாராக இருக்கிறோம், மன்னிப்போம். எங்களுக்கு செய்த தவிர நாங்க மன்னிப்போம், மன்னிப்பு கேட்கணும், இனிமே அப்படி செய்ய மாட்டோம். திருந்தணும். முதல்ல தரம் ஏற்கனவே ஏண்ட ஒரு துரோகம், ஏண்ட ஒரு 1000 ரூபாய் திருவிட்டீங்க, நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கறீங்க? 1000 ரூபாய் தந்துட்டு மன்னிப்பு கேட்கணும். அல்லது குறைந்தபட்சம் 1000 ரூபாய் தர முடியல,
நம்ம நான் முசாவரா போயிட்டேன், கஷ்டப்பட்டேன், சிக்கிக்கிட்டேன், இனிமே நான் திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். தவறு தொடர்ந்து செய்வாராமா, மன்னிப்பு கேட்கணும். இது என்னது மன்னிப்பா? இது ஃப்ராடுக்கு மேல ஃப்ராடு, ஏமாத்துக்கு மேல ஏமாத்து. இன்னும் தொடருவோம், இன்னும் தவறு செய்வோம், இன்னும் அழகத்தவரை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். மன்னிங்க, மன்னிச்சுக்கிடுங்க. இது என்னது மன்னிச்சுக்க? ஒரு சிகரெட் குடிக்கலாம், வாத்தியாருக்கு முன்னால வருவேன், ஒரு தூரம் வீசிட்டு என்ன மன்னிச்சுக்கிடுங்க சார் அர்த்தம் இருக்கு. மன்னிச்சுக்க சார், இனிமே குடிக்க மாட்டேன் சார். மன்னிச்சு திரும்ப எவ்வளவு திமிர்தான் உனக்கு இருப்பான். மன்னிப்பு கேட்குள்ளதா திரும்ப வேண்டாம், மன்னிப்பு கேட்குள்ள தூர வீச வேண்டாம். மன்னிப்பு என்பது முதல்ல தவற தூர விடு, அதுக்காக வருது, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேளு. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இது என்ன வார்த்தை, என்ன ஒரு பேச்சு இது, என்ன கேள்வி இது? இந்த கேள்வி மூலமாக நீங்கள் தவறை செய்தீர்கள் என்பது உறுதியாவது, மன்னிப்பு என்பது உங்களுடைய வரட்டுவாதம் தெரியுது. அதனால இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். உங்களை அடையாளம் காட்டியே தருவோம். ஆக அதுக்கு அடுத்து வைத்த வாதம் இதுதான், மன்னிக்க கூடாதா, மன்னிக்க கூடாதாங்கிறது வரட்டுவாதம் என்றும் அவர்களே தவறை ஒத்துக்கொள்ளார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. அடுத்து இந்த சிலரோட வரட்டுவாதம் என்ன? அதுக்கு அடுத்து 2007 நீங்க கலைஞர் லெட்டர் கொடுத்தீங்களே, அந்த லெட்டர்ல என்ன கொடுத்திருந்தீங்க? திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்ன நம்ம கொடுத்திருந்தோம்னு சொன்னா, 2007 கலைஞர் ஒரு லெட்டர் கொடுத்தோம், திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம்னு ஒரு லெட்டர் கொடுத்தோம். அந்த லெட்டரை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம என்ன சொன்னோம்னு சொன்னா, திருப்பி லெட்டரை கொடுத்துட்டு இப்ப நீங்க என்ன செய்றீங்க? திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம்னு சொல்லிட்டு கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு வாக்களிப்பு கிடையாதுன்னு சொன்னீங்களா? இது உங்களுக்கு முரண்படுறது இல்லையா? சொன்ன வாக்குக்கு மாற்றம் இல்லையா? நீங்க முனாஃபிக் இல்லையான்னு சொல்லி அந்த ஆள் கேட்கிறார், சிலர் கேட்கிறார். கேள்வி வழங்குற உங்களுக்கு லெட்டர் கலைஞர் ஒரு லெட்டரை கொடுத்துட்டு அதன் மாதிரி நடக்காம காங்கிரஸுக்கு ஓட்டு இல்லன்னு சொல்றீங்கல்ல, இது நீங்க வாக்குக்கு மாற்றம் தானேன்னு சொல்லி அந்த ஆள் கேட்கிறார். இதுல ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிடுங்க. முதல்ல நம்ம என்ன வாக்கு சொன்னதுக்கு மாற்றம் செய்யல, நான் அப்புறம் விளக்குறேன். முதல் விஷயம், இந்த 2007 நம்ம லெட்டர் கொடுத்தோமே, லெட்டர் கொடுக்கும் பொழுது கூட இருந்தது யாரு? நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கொடுத்தோம். நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுக்கணும். இவன் கூட பொய்யே இருந்தான், அந்த மேடையில் இருந்தாங்களே அவங்க எல்லாம் இருந்தான், இந்த உளவி கொட்டான சில்லற அவன் நம்ம ஜமாத்துல தான் இருந்தான். அதே நம்ம ஜமாத்துடைய தலைமையிலிருந்து ஒரு உறுதிமொழி கொடுக்கணும்னு சொன்னா அது ஒவ்வொரு உறுப்பினரையும் கட்டுப்படுத்தும். இல்லன்னா நீ அன்னைக்கு ஜமாத்தோட வெளியே போயிருக்கணும், இதை எனக்கு ஒத்துக்கிட முடியாதுன்ட்டு. அன்னைக்கு எல்லாம் சேர்ந்து கொடுத்த உறுதிமொழி, எல்லாம் சேர்ந்து கொடுத்த உறுதிமொழிய அந்த அடுத்து நேரடியாக ஹைதருக்கு மீட்டிங் போட்டு நீ என்ன சொல்லிருக்கணும்? கலைஞருக்கு தான், திமுக கூட்டணிக்கு தான் நாங்கள் ஓட்டளிப்போம் சொல்லி நாங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கோம், உறுதிமொழி கொடுத்தோம். நான் ஜமாத்தை விட்டு வெளியே வந்துட்டாலும் கூட என் உறுதிமொழியில நின்ற மாட்டேன், உறுதியா இருப்பேன். ஏன்னா உறுதிமொழி மாற்றம் செய்யறது முனாபிக்கு கூட பேசுறிய, நயவஞ்சத்தனோட பேசுறிய. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? TNTJ இருக்கவங்க செய்யறாங்களோ செய்யலையோ, நான் ஒரு உறுதிமொழி நாங்களும் சேர்ந்துதான் கொடுத்தோம். என்ன சேர்ந்து கொடுத்தோம்? திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம்னு. திமுக நீ ஓட்டளிக்கலையே, திமுக ஓட்டளிக்காத ஹைதருக்கு ஓட்டளிக்கன்னு சொல்றதுக்கு அந்த மீட்டிங் போட்ட. நீ அங்க நின்று என்னத்தை சொல்லிருக்க? எப்படி மீட்டிங் போட்டிருக்கணும்? ஹைதருக்கு ஓட்டளிக்காதீர்கள், திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்றுதான் நாங்கள் உறுதிமொழி கொடுத்தோம். திமுக நீ போட்டிருக்கணும், திமுகவுக்கு போடலையே. திமுக எதிர்த்து அப்ப உனக்கு நீ முரண்படுற, உன்னுடைய வாக்குறுதிக்கு மாற்றமாக நீ சொன்ன வாக்குறுதிக்கு மாற்றமாக நின்று அங்க செயல்பட்ட. இப்ப முரண்பட்டது யாரு? இப்ப நாடகம் ஆடுறது யாரு? ஏமாத்துறது யாரு? நீ ஏமாத்திக்கிட்டு, நீ அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு, நீ முரண்பட்டுக்கிட்டு, இத்தனை உன்னுடைய முரண்பாடு போய் பித்தனாடு எல்லாம் உட்கார்ந்து இருக்கான். அப்பமா இது சொல்லணும், ஆமா தெரியாதனமா அப்பமா மன்னிப்பு கேட்கணும், தெரியாதனமா செஞ்சுதான் மன்னிப்பு, அதை காணும். அதை விட்டு போட்டு யாரு சொல்றது? முரண்படாத நம்மளை பார்த்து நம்ம திமுகவுக்கு ஓட்டு அளிக்கிறோம், கூட்டணிக்கு ஏன் ஓட்டு அளிக்க கூடாது என்று காரணம் சொல்றோம். நீ திமுக ஓட்டு அளிக்க கூடாது என்ன? ஹைதராபாடில் உட்காந்து மேடையில் உட்காந்துக்கிட்டு அந்த மேடையில் உட்காந்து நீ திமுகவுக்கு தான் எங்கள் வாக்கு, திமுக கூட்டணி வாக்குன்னு சொல்லி இருந்தா நீ சொல்ல நிறைவேற்ற, நீ உண்மையை சொன்ன மாதிரி நடக்க ஒத்துக்கலாம். எத்தனை முரண்பாடு! அப்ப அவன் சொன்னதற்கு அவன் முரண்படுகிறான்.
சொன்னதற்கு ஒன்னா நம்பர் பிராடு ஒரு குரூப்புங்கிறது என்ன முதல் ஆதாரம் தெரியுமா? சொன்னதற்கு தனக்குத்தானே முரண்பட்ட அவன் பிராடுங்க. சொல்ல போனா இப்லீஸ் வழி. தனக்குத்தானே முரண்படுறான் பாத்தீங்களா? தனக்குத்தானே முரண்படுறது தெரிஞ்சு அவனுக்கு தெரியுது முரண்படுறது. நாம முரண்படல நான் விளக்குறேன். நாம என்ன செஞ்சவங்க நம்ம அப்புறம் விளக்குறேன். அவர்கள் முரண்பட்டார்கள். இது இப்லீஸ் வழிங்க. குர்ஆன் எப்படி சொல்லுது? இப்லீஸ் அப்படி சொன்னானே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஷைத்தான் வாக்களிக்கான், மக்களுக்கு வாக்களிக்கான்ல, நல்ல விஷயம் தர்றேன், சொர்க்கத்தை வாங்கி தர்றேன், எத்தனை இதுவும் வாக்களிக்கான. இந்த வாக்குக்கு மாற்றமாக முரண்படுவேன் எப்ப சொல்லுவான்? நரகத்தில் சொல்லுவான், பாஹ்லப்துக்கும், நான் முரண்படுவேன், மாறு செய்வேன் சொல்லி ஷைத்தான் நரகத்தில் போடும்போது சொல்லுவான். சொன்ன வாக்குக்கு மாற்றம் செய்து ஷைத்தான் வழி. ஒரு நபி என்ன சொல்றாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உமா உரீது அன் உஹாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு, எதை கூடாது என்று நான் தடுக்கிறேனோ, எதை வேண்டாம் நான் சொல்றேனோ, அதை நானே செய்து எனக்கு நான் முரண்பட விரும்பவில்லைன்னு ஒரு நபி சொல்வார். தனக்கு தானே முரண்படக்கூடாதுங்க. அவன் நல்ல சொன்னான், பச்சையா சொல்றான். 27 கலைஞர் லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கு மாற்றமாக நீங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து திமுக கூட்டணி காங்கிரசுக்கு ஓட்டு போடக்கூடாது நீங்க சொல்றீங்களே, அப்படி முரண்படலாம், அப்படி செய்யலாமா? நாங்க நம்மள கேட்கிறோம். இந்த 27 கலைஞர் லெட்டர் கொடுக்கும் கூட இருந்தது யாரு? கூட போனது யாரு? இவங்க தான். இவங்க 2 பேரும் கூட போய் இருந்தாங்க. பிஜேயோட இவங்க எல்லாம் சேர்ந்து போறான். பிஜே கையெழுத்து போட்டு கொடுக்கிறாரு, இவங்க கூட இருக்கிறான். கூட இருந்து அவங்களே மீட்டிங்க போட்டு திமுக ஓட்டு போடாதுங்கிறான். அவன் முரண்படுறது யாரு? தனக்குத்தானே முரண்படுறது யாரு? நிரூபிச்சு காட்டுறான். ஒரு தவறு செய்யறது, அப்புறம் ஒரு நாள் சேர்ந்து மறந்தாலும் தவற மாத்தி பேசினா கூட பரவாயில்லைங்க. ஒரு தவறை செய்துகிட்டு தான் தவறு செஞ்சுக்கிட்டு தவறு செய்யாதவனை போய் தவறு செஞ்ச மாதிரி காட்டுறது. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒன்னா அவனோட குடிகார பை அப்படி வச்சுக்கணுங்க. பயங்கர போதை, பயங்கரமா ஒரு 100 மில்லி 150 மில்லி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடிச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கான். குடிச்சு தூர போட்டு அடுத்த போய் நம்ம குடிக்காதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. குடிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது பக்கத்துல டீ குடிக்கிறான். அவனை பார்த்தாலும் இவனுக்கு குடியாத மாதிரி தெரியுது. ஏன்டா குடிக்காதரா, இது உடலுக்கு கெடுதுடா, சாராயம் குடிக்கும். இவன் 100 மில்லி உள்ள ஏறியாச்சு, மேற்கொண்டு ஏறிட்டு இருக்கு, புல் போதையில இருக்கு. இவன் சொல்றான், யார டீ குடிக்கிறவன் பார்த்து குடிக்காத. முரண்படாம நம்ம தக்க காரண காரியத்தோடு ஒரு விஷயத்தை விளக்குறோம். முரண்பாடு என்பதை ஒத்துக்கொண்டு செய்தவன் சொல்ல போறான். அவனை பொறுத்தவரை அது முரண்பாடு, நம்மளை பொறுத்தவரை முரண்பாடு இல்ல. ஏன் முரண்பாடு இல்லன்னு சொல்லி நான் அடுத்து இப்ப உங்களுக்கு விளக்குறேன். நீங்க ஏன் ஒப்பந்தத்தை மீறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல, நான் ஒப்பந்தத்தை மீறி இருக்காமா? ஒப்பந்தத்தை மீறல. அப்ப ஒப்பந்தம்னா என்ன, ஒப்பந்தத்துக்கு என்ன அர்த்தம், அதை முதல்ல விளங்கணும். ஒப்பந்தம்னு சொன்னா ஒரு வார்த்தையில என்ன ஒப்பந்தம் கொடுத்துருக்கோமோ அது என்னென்ன விஷயம் இருக்குன்னு முதல்ல ஒப்பந்தத்தை நீங்க விளங்கிடுங்க. ஒப்பந்தம்னா என்ன? இப்ப நான் சொல்றேன், ஒரு உதாரணம் ஈஸியா விளங்கிக்கும். ஒரு ஆளுக்கு வந்து நான் சொல்றேன், நான் வந்து உங்களை அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அடிக்கவே மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன வந்து நீங்க எந்த தொல்லை எனக்கு தரக்கூடாதுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். நான் என்னமோ உங்களை அடிக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன வந்து சண்டை பிடிக்கூடாது, ரொம்ப பண்ணக்கூடாது, உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க, நான் உங்களை அடிக்க மாட்டேன். அதான் அர்த்தத்துக்கு நான் இனிமே உங்களை அடிக்கவே மாட்டேன்னு ஒரு ஒப்பந்தம் உறுதிமொழி நான் தர்றேன். அவர் பேசாம போகணும். அவர் என்ன செய்யறாரு? அடிக்க மாட்டேன்னு நான் சொன்னப்ப நீ தான் அடிக்க மாட்டேன்னு உறுதிமொழி தரத்திலன்னு சொல்லி அவர் செயல்படுத்தி அடிக்க வர்றாரு, அடிச்சிட்டாரு. இப்ப நான் அடிக்க மாட்டேன், தூக்கி போய் மிதிப்பாங்க. அதே நான் உன்னை அடிக்க கூடாதுன்னு நான் சொன்னா நீ என்கிட்ட ரொம்ப வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஒப்பந்தங்கிறது உறுதிமொழிங்கிறது நான் உன்னை அடிக்க மாட்டேன், நீ எனக்கு எந்த தொலையும் தரக்கூடாது, அதான் அர்த்தம். ஒப்பந்தம்னா இரு தரப்புலையும் பார்க்கணும், உறுதிமொழி 2 பக்கம் பார்க்கணும். 2 பக்கம் பார்க்கும் பொழுதுதான் யார் பக்கத்துல ஒரு பக்கம் நியாயம் இன்னொரு பக்கம் அநியாயம், அந்த ஒப்பந்தம் நம்ம செயல்பட வேண்டியது இல்ல. ஒரு பக்கம் நமக்கு அநியாயம் நடக்க பேசாம இருப்போமா? அப்ப ஒப்பந்தம்னு சொன்னா ஒரு ஒப்பந்தம் கொடுக்கிறோம், உறுதிமொழி கொடுக்கிறோம், அதுபோல நீ நடந்துக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன ஒப்பந்தம் பண்ணோம்? திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம், இது நம்ம கொடுத்த ஒப்பந்தம். திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் ஒப்பந்தம் கொடுத்த பிறகு உணர்வுல ஒரு கேள்வி வருது, நல்ல கேள்வி வருது, அழகான கேள்வி. என்ன கேள்வினா, திமுக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று சொன்னால் தமுமுக உங்களோட திமுக கூட்டணியுடன் சேர்ந்தால், தமுமுக திமுகவோட கூட்டணியாக இருந்தாலும் நீங்கள் வாக்களிப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப நம்ம என்ன அப்பவே இந்த கேள்வி வர்றது, நாம ஒப்பந்த உறுதிமொழி கொடுத்தது, இந்த கேள்வி வந்தது, கேள்வி பதில் சொல்லும் போதுதான் இந்த பொய்யன் சேர்ந்து இருக்கான், இந்த பொய்யன் குரூப்பும் சேர்ந்து இருக்குது. அவங்க மூளை வறண்டு போய் கிடக்காங்க, மூளை வறட்சி அடைஞ்சிருக்காங்கிறதுக்கு இது ஆதாரம். அவங்க இருக்கிற இத்தனையும் நம்ம அர்த்தம். இது புதுசா நம்ம சொல்ற விளக்கம் நினைச்சுக்கிறாதீங்க. ஏற்கனவே அந்த கேள்வி உணர்வுல கேட்கப்பட்டு அந்த உணர்வு நம்ம பதில் கொடுக்கிறோம். தமுமுக திமுகவோட கூட்டணியாக இருக்குமானால் தமுக நம்ம என்ன கேள்வி வைப்போம்? தமுமுக சமுதாயத்தில் பல தப்பு செஞ்சிருக்காங்க, பல அநியாயம் செஞ்சிருக்காங்க, அதுல அவங்க வருந்தி திருந்தி அதற்கு பரிகாரம், சமுதாயத்துக்கு பரிகாரம் செய்யணும். இந்த மாதிரி நமக்கு கெட்டு போய் தவறு பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கணுங்க, இனிமே ஒழுக்கமா இருப்போம்னு சொல்லி பரிகாரம் செய்து திருந்தி வருவார்களே. ஆனால் டிஎன்டிஜே பொதுக்குழுவை கூட்டி அது பற்றி மீண்டும் ஒரு அலசி தான் நாங்க முடிவெடுப்போம். நம்ம அப்ப சொல்லியிருக்கோம், புதுசா சொன்னது இல்லை. இத அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொன்னோம், நாம வந்து அது என்னன்னு சொல்லி பாப்போம். ஆனா இப்ப அது இன்னொரு கேள்வி கூட கேட்டோம். என்ன கேள்வி கேட்டிருந்தோம் உணர்வுல? நாளைக்கு திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம் நம்ம சொல்லிட்டோம். அதுக்காக திமுக பாரதிய ஜனதா கூட்டு வச்சுக்கிட்டு அதுக்காக ஓட்டு வைக்க முடியுமா?
இடஒதுக்கீடு ஒரு ஆள் தந்துட்டு அதுக்காக எங்களை கொல்ல வருவானே அவனை சேர்த்து வச்சுக்கிட்டா நாங்க வாக்களிக்க முடியும்? ஒப்பந்தம்னு சொன்னா என்ன ஒப்பந்தங்கிற விளங்கிடுங்க. ஒப்பந்தம் நாங்க உங்களுக்கு திமுக கூட்டணி வாக்களிப்போம். திமுக இந்த நிலையில் யார் கூட்டணியா இருக்காங்க, அடுத்து யார் கூட்டணியா வருவாங்கிறத அலசி பார்த்து முஸ்லிம்கள் சாதகமா இருக்காங்களா, இடஒதுக்கீடு சரியா வருவாங்களா. நம்ம காங்கிரஸ் கூட்டணி கூட வாக்களிப்போம் ஏன்னு சொன்னோம், பல இடஒதுக்கீடு கிடைப்பது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. பல வகையான முயற்சிகள், நம்ம பல பேச்சுகளை பேசி பல இடங்கள் சச்சார் கமிஷன் போட்டு ஒரு இடஒதுக்கீடு தந்துருவாங்க ஒரு நிலை வரும்பொழுதுதான் காங்கிரஸுக்கும் நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லி முடிவெடுத்து இந்த கூட்டணி கொண்டு வரணும். அதுக்காக தமுமுக சேர்ந்துச்சு, பிஜேபி சேருது. இதை ஒத்துக்கிட முடியுமா? ஒரு ஒப்பந்தம் பண்ணணும், ஒப்பந்த வார்த்தையை காட்டும். சும்மா நான் ஒரு ஆளு சொல்றேன் ஒரு ஒப்பந்தம் செய்யறேங்கிறேன், என்ன கொள்றதுக்கு ஒரு ஆள் கூட்டு வர்றாரு, அவரையும் சேர்த்து நான் ஒத்துக்குமா? கூட்டுக்கு என்ன நான் உங்களை அடிக்க மாட்டேன்னு சொல்றேன், நீங்க வாங்க நம்ம வீட்டுக்குங்கிறேன், நீங்க எப்பனாலும் யார் சொன்னாலும் வாங்க சும்மா வாங்கங்கிறேன், வந்தா வீட்டுல ஏத்துக்கிடுவாங்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? வந்தா ஒழுக்கமா வந்துட்டு போங்கன்னு அர்த்தம், அன்பா வந்துட்டு போங்க, நேசகரத்தை நீட்டு வாங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த ஒப்பந்தம். நீங்க யாருனாலும் கூட வரங்கனால கூட வரவங்க வந்து அறுவாள் தூக்கி வெட்டுறதுக்கு வர்றான். நீ அன்னைக்கே சொன்னீங்க யார் ஒரு நாள் வா, இது அர்த்தம் இருக்கு. ஒப்பந்தங்கிறது விளக்கணும். இரண்டு பக்கம் நியாயம் இருக்கணும். ஒரு பக்கம் நியாயம், இன்னொரு பக்கம் அநியாயம் தான். இது ஒப்பந்தம் கிடையாது. இது அந்த ஒப்பந்தத்தை அநியாயம் செய்து முறித்து விட்டார்கள். அது ஒப்பந்தமாக ஆகாது. அதனால நம்ம திமுக கூட்டணிக்கு வாக்கு என்று சொல்லி பிறகு காங்கிரசுக்கு ஓட்டு போடக்கூடாது நம்ம சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அவங்க முதல்ல கனிஞ்சு இடஒதுக்கீடு தருவது போல இருந்ததால் கூட்டணிக்கு உண்டணும். அதுக்கு பிறகுதான் காங்கிரசுக்கு ஓட்டு வேண்டாம், திமுக கூட்டணிக்கு இல்ல, திமுக கூட்டணி திமுக ஓட்டு போடணும்னு சொல்லி நாம முடிவெடுத்த பொதுக்குழுல. அவங்களுக்கு ஒப்பந்தத்தை நாம் மீறவில்லை, அவர்கள் ஒப்பந்தத்தை மீறினார்கள். ஒப்பந்தத்தை மீறியதாக அவர்களே ஒத்துக்கொள்கிறாங்க. நாங்க இப்படி லெட்டர் கொடுத்த கலைஞர்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. அவங்க சொல்றதே விளங்குது. அவங்களுக்கு நல்ல தெரியுது தாங்கள் ஒப்பந்தத்தை மீறுகிறோம் என்று தெரிந்து ஹைதருக்கு ஓட்டு கேட்டான். திமுக ஓட்டு போடாதுன்னு சொன்னான். 8 இடங்கள்ல ஏத்துன திமுக ஓட்டு போடாதுன்னு சொல்லி அவங்க கூப்பாடு போட்டாங்க. 8 இடங்கள் வாக்குப்படி 8 இடங்கள் சத்தம் போட்டு இருந்தாங்க. ஒப்பந்தத்தை மீறியது, தெரிந்து மீறியது அவர்கள் தான். நம்ம ஒப்பந்தத்தை மீறல, ஒப்பந்தத்தில் நியாய அநியாயங்கள் பார்த்து நம்ம பக்கம் நியாயம் இருக்கு காரணகாரியங்களோடு ஒரு விஷயத்தை செயல்படுமே தவிர நாம எப்பவுமே ஒப்பந்தத்தை மீற மாட்டோம். அதை விளக்கிருக்கீங்க. முதல்ல அடுத்து என்னது சிலர் வளருதுன்னா, உன்னை பேசுறதா இருந்தாங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசணுங்க. தெரிஞ்சு விளங்கி ஒரு விஷயம் தெரியல, அப்ப அது என்ன ஏதுன்னு தெரியணும்ல, தெரிஞ்சுக்காம ஏதாவது வளரக்கூடாது. அடுத்து இந்த சொல்றது, நீங்க பொதுக்குள்ள எடுத்த முடிவுக்கு மாற்றம் பண்ணீங்களே, திமுக கூட்டணி திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு, காங்கிரஸுக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னீங்களே, காங்கிரஸுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி நாங்க சொல்லவே இல்லை. நாம என்ன சொன்னோம் பொதுக்குழுல, திமுகவிற்கு தான் முஸ்லிம்கள் ஓட்டு போடுவார்கள், ஓட்டு போடுவோம். காங்கிரஸ் இருக்க மற்ற கூட்டணிக்கு காங்கிரசுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னா அந்தந்த மாவட்டங்களில் எது ரைட்டு சொல்லி அவங்களுக்கு சரிபடுதோ அந்த மாவட்ட நிர்வாகிகள் கூடி ஒரு அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு சொன்னா ஓகே. இல்ல நம்முடைய திருமாவளவனுக்கு அந்த மாவட்டம் கூடிய முடிவு சொல்லிச்சு, திருமாவளவன் நேரடியாக எழுதி கொடுத்தாரு, அந்த மாவட்டத்தில் டிஎன்டிஜே நிர்வாகிகள் ஒத்துக்கிட்டாங்க, அதனால சரி. இன்னும் இங்க தலைமைக்கு சுதர்சனம் வந்தாரு நேர, நீங்க காங்கிரசுக்கு ஓட்டளிப்பது போல நீங்கள் முஸ்லிம்கள் நடந்து கொள்ளவில்லை, அதனால எங்கள் நிலை அப்படிதான், திமுகவுக்கு தான் ஓட்டு, கூட்டணிக்கு காங்கிரஸ் நாங்க ஓட்டு போடணும்னா அந்தந்த மாவட்டங்கள் நிர்வாகிகள் அந்த சூழ்நிலைக்கு அந்த ஏரியாவுக்கு தகுந்தவாறு அவர்கள் காங்கிரஸ் ஓட்டு போடலாம்னு முடிவெடுத்தால் வேணுமானா ஓகே அப்படின்னு சொல்லி சுதர்சனம் நம்ம சொல்லி அனுப்பிவிட்டோம். நம்ம சரிங்கள தலையாட்டல எந்தெந்த தொகுதிகளில் எந்த ஏரியாக்களில் கூட்டணி இந்த காங்கிரசுக்கு ஓட்டு போடணும் மாவட்ட முடிவு பண்ணுமானால் அது சரின்னு சொல்லி தான் பொதுக்குழு முடிவு எடுத்தோம். அந்த பொதுக்குழுவில் எது முடிவு எடுக்கப்பட்டதோ அதான் நடந்துச்சு. எங்க பொதுக்குழு சும்மா தலையாற்ற பொம்மை கிடையாது, ஆட்டு வந்த கூட்டம் கிடையாது. எவனா பொதுக்குழுக்கு மாற்றம் சட்டை பிடிச்சி காப்பான் கேட்கிற கூட்டம் இருக்குது. அது அந்த மாதிரி எடுத்த முடிவுதான் அது. அதன்படிதான் காங்கிரஸ் கூட்டணிக்கு நம்ம இணைஞ்சிருக்கோம், வாக்களிச்சிருக்கிறாங்க. அது எங்க உணர்வு விஷயத்தை பாருங்களேன், எங்க உணர்வு பத்திரிகை பாருங்க, தெளிவா வந்துருக்கு. 33 இடங்கள்ல 40ல அது 33 ஓகே, 7 இடத்துக்கு நம்ம காங்கிரஸ் போடலையே, அந்த மாவட்டம் அந்த மாவட்டம் ஏத்துக்கல, கூட்டணி போடணுங்கிற ஒத்துக்கல, அதனால ஓட்டு போட முடிவு எடுக்கலையே. எந்த மாவட்டத்தில் காங்கிரசுக்கு ஓட்டு போடலாம் என்று மாவட்ட நிர்வாகம் கூடி முடிவெடுக்கிறதோ அந்த மாவட்டங்களில் தான் காங்கிரசுக்கு ஓட்டு போடப்பட்டது. அப்படி முடிவெடுத்த பிறகுதான் ஓட்டு போடணும் என்றுதான் பொதுக்குழு நாங்கள் முடிவெடுத்திருந்தோம். எந்த முடிவை எடுத்தோமோ அதன்படிதான் எங்களுடைய முடிவு உறுதி இருந்தது. எந்த உறுதிமொழியை எந்த வாக்கை தந்தோமோ அதுக்கு மாற்றமாக ஒருபோதும் நாம நடக்கல. உறுதிமொழி மாற்றம், பொய், பித்தலாட்டங்கள், உலகங்கள் எல்லாம் உங்க பொய்யஞ்ச மாத்திரம் நடந்திருக்கு, பொய்யன் டிஜிலாம் நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நடக்குது. அது மாதிரியான ஒரு வெத்து வேட்டு கலாச்சாரங்கள் டிஎன்டிஜேல ஏற்படவே செய்யல. இதுதான் இதுக்குள்ள பதில்.
அடுத்த ஒரு கூறட்ட கேள்வி பாருங்க. பிஜே 19ஆம் தேதி ஏப்ரல் 19 நம்ம மீட்டிங் போட்டோம்ல, அதுல ஒரு கேள்வி, ஒரு விஷயத்த, ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன செய்தி? இவர்கள் திமுகவிற்கு போன, திமுக போய் சீட்டு கேட்க போனாங்க. சீட்டு கேட்க போன இடத்துல அவங்க ஒண்ணு இல்லன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி பிஜே ஒரு செய்தியை சொல்றாரு. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். உடனே கேட்கறான் அந்த உலர்ந்து, பிஜே இப்படி சொன்னார, நாங்க சீட்டு கேட்க போனோம், சீட்டு இல்லன்னு கலைஞ்சு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்களே, பிஜே கூட இருந்தாரா, வகி வந்ததா அப்படின்னு பெரிய ஆராய்ச்சி மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார். இன்னொரு பிஜே இன்னொரு செய்தி என்ன சொன்னாருன்னு சொன்னா, அப்புறம் குலாம் நபி ஆசாத் என்ன சொன்னாராமா, உங்களுக்கு தூதர் பதவி தர்றேன்னாராமா, அப்புறம் கவர்னர் பதவி வாங்கி தர்றேன்னாராமா, இப்படிலாம் விட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பிஜே சொல்றாரு. அப்ப குலாம் நபி ஆசாத் இப்படி சொன்னாருன்னு பிஜே சொல்றாரு, பிஜே கூட இருந்தாரா, அவருக்கு வகி வந்துச்சா அப்படின்னு சொல்லி இந்த உலகம் கேட்குது. எவ்வளவு விவரம் கட்டவங்க, ஒரு மண்ணாங்கட்டி இவங்களுக்கு தெரியலங்கிறது. ஒன்னை படிக்க மாட்டாங்க போல இருக்கு, அவங்க எழுதுற பத்திரிக்கை அவங்க படிக்க மாட்டாங்க போல இருக்கு. அதாவது எப்படி சொன்ன, பிஜே எப்படி சொன்ன வகையெல்லாம் வராது. அந்த கூட்டத்துக்கு போனாங்களே, அவன் சொன்னா தெரிஞ்சுக்கணும்ல, வகி யாருக்கும் வரப்போறது இல்ல. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு இடம் கேட்க போனவன், குலாம் நபி ஆசாத் சந்திக்க போனவன் வெளியே சொன்னா தெரியும் தானே, அவன் சொல்லிருக்கான் பாருங்க. அவங்க பத்திரிக்கை, அவங்களுடைய பத்திரிக்கை. இது எத்தனை, எப்ப உள்ளது? ஏப்ரல் 17, ஏப்ரல் 19ஆம் தேதி நம்ம மீட்டிங் நடக்க பிஜே பேசுறாரு. அவங்க பத்திரிக்கை 17ஆம் தேதி வந்திருக்கு, ஏப்ரல் 17 வந்தது. அதுல அவங்க போட்டோ பாருங்க, என்ன போடுறாங்க. அவர்களோனா திமுக சொல்றாங்க, அவர்களோ இந்த தேர்தலில் முன்பு போல் வெறுமனே ஆதரவு மட்டும் தாருங்கள். திமுக சொல்லிச்சான், நீங்க வெறுமனே ஆதரவு மட்டும் தாங்க, சட்டசபை தேர்தலில் மற்றதை பார்த்துக் கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு ஒண்ணு சீட்டு இல்ல அப்படின்னு அர்த்தம், சட்டசபை தேர்தலில் பார்த்துக் கொள்ளலாம் சொல்லி திமுக சொல்லுச்சு. ஏன்னா அதிர்ச்சி குண்டுகளை வீசி உள்ளனர் அப்படிங்கிறாங்க. அதாவது சீட்டு இல்லைன்னா அதிர்ச்சி குண்டு ஊசனமா அப்படியே பேதரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் போட்டிருக்கான். வேற பிஜேபி ஒண்ணு வகி வரல. எப்படி தெரிஞ்சுனாங்க? இப்படிதான் தெரிஞ்சு, வேற எப்படி அவங்க போட்ட, அதாவது மாமா கட்சி போட்டத, மாமா கட்சி பத்திரிகையில வந்தத பொய்யன் டிஜே பாக்கல பாருங்க. எங்களுக்கு மறுநாள் 2ஆம் நாள்ல தெரியுது, ஏப்ரல் 17 வருது இந்த செய்தி, பத்திரிகை வருது. 2 நாள்ல 19ஆம் தேதியில பிஜே இந்த செய்தியை சொல்றாரு. சும்மா சொல்லல, அவன் பத்திரிகையில வந்த செய்தி தான். பிஜே வகி ஒண்ணு வரல, அங்க போன வெளியே சொன்னது அதை பிஜே சொல்றாரு. ஒரு மாசம் கழிச்சு மே 3ஆம் தேதி இவன் பொய்யன் டிஜே மீட்டிங்ல பேசுறான். அதுல இது நாள் வரையில் அவங்களுக்கு 2 நாள் தெரிஞ்சு அவன் செய்தியை வெளியிட்டு இருக்கோம். என்ன, அவங்களே சொன்னதை நம்ம வெளியிட்டோமே தவிர நாம வகி வருது கூட போய் உட்கார்ந்துலாம் ஒன்னும் பார்க்கல. எவ்வளவு விவரம் கட்டணும் உங்களுக்கு விளங்குதா? இதுல இருந்து இந்த மாமா கட்சியும் பொய்யன் டிஜையும் விளங்கிடுங்க. இந்த மாதிரி ஆளை வச்சுக்கிட்டதுனால எங்களுக்கு நல்ல லாபம். இந்த மாதிரி ஆளை வார வாரம் பேச விடுங்க, நல்ல உளறி கொட்டுவான். உங்க கீசா கட்டு, உங்க குப்பை, உங்களுடைய பிராடுகள் எல்லாம் வெளியே கொண்டுவோம். எங்களுக்கு வேலை கம்மி, ஈஸியா போவோம். உங்களுடைய முரண்பாடுகள், உங்க பிராடுகள், ஏமாத்திர தேடுக்கு ஈஸி. நீங்க பேசுனது, நீங்க சொன்னது, நீங்க எழுதுனத உங்க மாமா பக்கத்துல உட்காந்து பாக்கல, மாமா கட்சி எழுதுனத பொய்யன் டிஜே பாக்கல. இதை விளங்கிடுங்க. விளங்குச்சா உங்களுக்கு? அவர்கள் எழுதியதான் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து பாருங்க, இந்த கவர்னர் செய்தி அதையும் நான் படிச்சிடுறேன். கலைஞரை அவங்க போட்ட அதே இதுல அதே பக்கத்துல தான் என்ன, கலைஞரை சந்தித்து விட்டு வந்ததாக கூறியவர் ஒரு தொகுதியை ஏற்றுக் கொள்ளுங்கள், இன்னொரு தொகுதிக்கு பதிலாக யூனியன் பிரதேசம் ஒன்றுக்கான கவர்னர் பதவியும் சவுதி அரேபியா அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான தூதரக பதவியும் காங்கிரஸ் சார்பில் தரப்படும் என குலாம் நபி ஆசாத் கூறியதை எடுத்துரைத்தார் அப்படின்னு அவங்க போட்ட பத்திரிகை. இத படிச்சுட்டு தான் பிஜே நினைச்சாரு ஒரு சீட்டு தர்றான்னா, ஒரு சீட்டு கூட இல்லன்னாங்களாமா, ஒரு சீட்டு இல்லன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி குண்டு வீசின மாதிரி பேஜாராயிருக்கு சீட்டு இல்லன்னா உடனே. ரெண்டாவது என்னமோ கவர்னர் பதவி தர்றேன், தூதரா பதவி தர்றேன்னு சொல்லி விட்டாங்க ரீலு அப்படின்னு சொன்னாரு. பிஜே சொன்னாரு, இது அவங்க விட்ட ரீலை தான் எடுத்து சொன்னாரு. இவரா கற்பனை பண்ணி சொல்லல.
இவருக்கு வகை ஒண்ணும் வரல. கொஞ்சமா யோசிச்சு ஒரு ஆள் இப்படி எப்படி கற்பனை இப்படிலாம் ஒரு ஆள் சொல்லுவாரா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சரி, இவன் தான் இப்படி சொல்றான் உலகம். இங்க பின்னால உட்கார்ந்துருக்கானே மற்றவன், அந்த மாமா கட்சி, அவன இதே வாஸ்தவம் தாண்டா சொன்ன நம்மளே எழுதிருக்கா பத்திரிகையில நிற்பற்றான் அப்படிலாம் சொல்லி தொலைக்காம தலையாட்டான் உட்கார்ந்துருக்காங்க. இவன் உலர்றதுனால நம்மளுக்கு அதே விளங்குதா? எல்லாம் உலர வைக்காம இருக்கு. இவங்களை உலர வச்சு இந்த மாதிரி ஆளை கூட வச்சுக்கிட்டு இருப்பான். தொடர்ந்து இந்த மாதிரி ஆளுக்கு வாரம் மீட்டிங் கொடுங்க. எனத்தையும் உலகி கொட்டுவான், யாருக்கு மாறா உலருவான், அது நல்லதா போகும். அவங்க ஃப்ராட் வெளியே வருவதற்கு அவர்களே காரணம்ங்கிறத இதன் மூலம் கொஞ்சம் தெளிவா விளங்கிக்கலாம். வழங்க அவங்களுக்கு. அடுத்து இந்த சிலர் என்ன செய்யறான்? கீழ்த்தரமான ஒரு விஷயத்த பேசலாம். கீழ்த்தரம்னா அப்படி ஒரு கீழ்த்தரம், கொஞ்சம் கூட மூளை இல்ல, விவரம் இல்ல, ஒரு மண்ணும் தெரியலங்கிறதுக்கு அது ஆதாரம். என்ன சொல்றான்? குரானை வச்சு சம்பாதிச்சாரு. என்னடா குரான் வச்சு சம்பாதிச்சாரு? என்ன குரான் வச்சு சம்பாதிச்சாரு? அடே இந்த குரானுக்கான ரேட் வைக்கிறார் அவரு. குரானுக்கான ரேட்டு ஒரு முதல்ல ஒண்ணு விளங்கணுங்க. என்ன விஷயத்த பேசணும், என்ன சொல்றாங்க யோசிச்சு பேசணும். இன்னைக்கு எல்லாருமே உங்க பொய்யன் டிஜே தலைவர் இருக்காரு, பொய்யன் டிஜே தலைவர், அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பிஜே பேசின பேச்சுக்களை மீடியாவில் வச்சு வித்துட்டு இருந்தார். லட்சமா சம்பாதிச்சாரு. அவர் பேச்சு சொந்தக்காரா பாக்குறேன். பேசுனது பிஜே. சொல்ல போனா சம்பளம் வாங்காத ஒரு ஹீரோ கிடைச்ச மாதிரி தான் இருந்தாரு. இவர் டைரக்டர் எல்லாம் பார்த்து அதை சம்பாதிப்பாங்க. பிஜே இந்த மாதிரி எல்லா யாரெல்லாம் பேசுறாங்களோ அடுத்தவங்க பேச்சுல எடுத்து போட்டு அவங்க அதுல வித்து, இன்னும் சொல்ல போனா 13 ரூபா 15 ரூபா அடக்கமாகும் ஒரு சிடி ரெக்கார்டிங் எல்லாம் சேர்த்து. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் 20 ரூபாய்க்கு விற்கலாம். இவன் 13 ரூபாய்க்கு அடக்கமான சிடி வச்சுட்டு 50 ரூபா 55 ரூபா. இதோட கொள்ளை அடிச்சிட்டு இருக்கான். இவர் அடுத்தவங்க இது கூட இல்ல, தான் எழுதின குரான் மொழிபெயர்ப்ப அந்த மொழிபெயர்ப்பை எழுதி அவர் விற்கிறாரு. கொள்ளை அடிக்கிறாரா? என்னமோ 240 ரூபாய் பயங்கர ரேட்டு கொள்ளைக்குன்னு சொல்ற. முதல்ல ஒண்ணு விளங்க, ஒரு பொருள்ல ரேட்டை மட்டும் நீ பார்க்க கூடாது, தரம் என்ன அப்படின்னு பார்க்கணும். தரம் என்ன, அளவு என்ன, குவான்டிட்டி குவாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் பார்க்கணும். இதை பார்த்துதான் நம்ம முடிவுக்கு வரணும். நான் கேட்கிறேன், இப்ப உதாரணமா ஒரு சட்டை இருக்குங்க, 30 ரூபாய்க்கு சட்டை இருக்கலாம். 30 ரூபாய் ஒரு சட்டை, 3000 ரூபாய்க்கு சட்டை இருக்கு. செருப்பு 20 ரூபாய்க்கு செருப்பு இருக்கு, 2000 ரூபாய்க்கு செருப்பு இருக்க. தண்ணி ஒரு சொம்பு தண்ணி சும்மா வாங்கலாம், 1 லிட்டர் தண்ணி சும்மா வாங்கலாம். 1 லிட்டர் தண்ணி 15 ரூபாய் விற்கிறான். அது ஒரு பொருளுடைய தரம், அதுக்கு உருவாக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் கவனிக்க வேண்டாமா? அப்ப இந்த பொருள் பார்த்துக்கிடுங்க. இது இருக்கு குரான், பிஜே மொழிபெயர்த்த குரான். இது நான் சொல்றதை விட இந்த பொய்யன் டிஜே முதல்ல இருந்தானே, அவன் பொய்யன் முதல்ல நம்மளோட இருந்தானே, அவன் அடிச்சாம்பா கை காட்டி அற்புதமான பைண்டிங், அழகிய வடிவமைப்பு. அது உண்மைதான். அவன் சொன்ன நிறைய பொய்களை இது பொய் இல்லைன்னு வைங்களேன், அது உண்மைதான், நல்ல பைண்டிங் தான். முதல்ல பக்கங்களை கவனிக்கணும். இது எத்தனை பக்கம், அதே உள்ளதுல அது எத்தனை பக்கம்ங்கிறத பார்க்கணும். அப்புறம் தரத்தை பார்க்கணும், பைண்டிங்க பார்க்கணும். அது மட்டும் இல்ல, புத்தகம் போறது பைண்டிங் தரம் எல்லாத்தையும் பார்த்துதான் முடிவு பண்ணணும். இது சாதாரண ஒரு விஷயம் தான். ஒரு பொருளை சொல்றோம்னு சொன்னா இதனுடைய அளவு என்ன, இது எத்தனை பக்கம் இருக்கு, இது எப்படி பைண்டிங் இருக்கு என்ற அந்த அளவுகோலை பார்த்துதான் நம்ம சொல்ல. சும்மா இது அங்க 200 ரூபாய்க்கு தானே போட்டிருக்காங்க, நீங்க 250 ரூபாங்க, அங்க 300 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க, நீங்க இப்படி பேசக்கூடாது. தர்ஜுமா 240 ரூபா போட்டிருக்காங்க, இது கொள்ளை இல்லையா? மற்ற தர்ஜுமாவெல்லாம் 200 ரூபாயோட கம்மி தானே இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல ஒண்ணு விளங்கிடுங்க, இது தர்ஜுமா இருக்குல்ல, பிஜே போட்ட தர்ஜுமா. இது மொத்தம் எத்தனை பக்கம், இது எத்தனை பக்கம்னு முதல்ல பாருங்க. இதே அளவுல இதே மாதிரி இருக்கக்கூடிய புக்கு, இதே மாதிரி பைண்டிங், இதே மாதிரி பேப்பர், இதே தரம் மற்றது இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல. அப்படி இருந்து இதை விட மற்றது விலை கம்மியா இருந்து இது கூட இருந்துச்சுன்னு வைங்க, கொள்ளை அடிக்க நீ சொல்லு, நானும் சேர்ந்து சொல்றேன். அவரை என்ன உங்க புக்கு மாதிரி இருக்கு, அதே மாதிரி தரமா இருக்கு, அதே பேப்பரா இருக்கு, அதே தெளிவா இருக்கு, அவன் விலை கூட கம்மியா கொடுக்குறான், நீங்க என்ன உள்ள ரேட்டு போறீங்க? நானே கேட்பேன். அவரை பிஜே நான் கேட்பேன், நான் பாக்குறேன் ஒன்னையும், இதனுடைய தரத்தை பாக்குறேன், பைண்டிங்க பாக்குறேன். எனக்கு பைண்டிங் பத்தி தெரியும். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பைண்டிங் தான் கட்டிட்டு இருந்தேன். பைண்டிங்கை பத்தி நல்லா எனக்கு தெரியும். பாருங்க, பிஜே என்ன செஞ்சிருக்காரு, அந்த பிஜே இந்த புக்கை என்ன போட்டிருக்காரு, தர்ஜுமா என்ன பண்ணிருக்காரு, 1342 பக்கம். பிஜே தர்ஜுமாவுடைய பக்கம் எத்தனை? 1342. ரேட் என்ன? இப்ப 240 ரூபாய் ஆகிருக்கு. முதல்ல 200 ரூபாய்க்கு போட்டார் இந்த தர்ஜுமா, 200 ரூபாய். இவர் 200 ரூபாய்க்கு போட்ட காலத்துல என்ன திருமதின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் புக்கு வெளியிட்டாங்க. அது உள்ள ஹதீஸுக்கோ குரானுக்கோ அடுத்த ரேட்டு கிடையாது, அந்த பேப்பருக்கு தான் ரேட்டு. அது ஒரு பிசினஸ் வியாபாரமா பேப்பர் தான் பாக்குறோம், பேப்பர் தான் வியாபாரம் வைக்கிறோம்.
உள்ள உள்ள குரானுக்கா ரேட் வைக்க முடியும்? எந்த புக்கா இருக்கட்டுமாங்க, உள்ள உள்ள செய்திக்கா ரேட்டு? அது ஒரு செய்தியை புக்கு வடிவத்தில் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு செய்தி இருக்கு, குரான் வசனமே இருக்கு, அந்த வசனத்துக்கு ரேட்டு கிடையாது. அந்த வசனத்தை ஒரு கேசட்ல பதினீங்க, 10 ரூபா கேசட்ல பதிஞ்சா 10 ரூபாய்க்கு விற்க வேண்டியதுதான். 50 ரூபாய் கேசட்ல பதிஞ்சா 50 ரூபா. உள்ள குரான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் எல்லாத்துலயும் இருக்கும். அந்த அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ரேட்டு கிடையாது. அதுக்கு ரேட் யார் வைக்கிறது இல்லையா? வைக்க முடியாத. 10 ரூபா கேசட்ல பதிஞ்சா அந்த கேசட் 10 ரூபா, 40 ரூபா கேசட்ல பதிஞ்சா அந்த கேசட் 40 ரூபா. பாத்தீங்களா, இது 10 ரூபா கேசட். இவர்கள் 40 ரூபாய்க்கு விற்கிறார்கள் கூடாது. அந்த கேசட் என்ன, அதனுடைய தரம் என்ன, அதனுடைய வலிவு என்ன, அதனுடைய எவ்வளவு நாள் உழைக்கு என்பதை பார்க்கணும். அது மாதிரி பாருங்க, பிஜே போட்டிருக்காரு 1342 பக்கம் 200 ரூபாய்க்கு கொடுத்திருக்காரு. 200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அதே மாதிரி அதே சட்டத்தை அதே பக்கம் ஒரு 18 பக்கம் கூட இருக்குது. திருமதினு சொல்லி ஒரு ஹதீஸ் புக் எழுதிட்டு இருக்காங்க. இதே பேப்பர் தான். என்ன பேப்பர்? இந்த பேப்பருக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, பிஜே போட்டிருக்காரு பைபிள் பேப்பர் இதை சொல்லுவாங்க. பேப்பர் பைபிள் லேசா இருக்கும், கனம் கம்மியா இருக்கும். இந்த கனம் கம்மியா ஏன் போடுறதுன்னு சொன்னா, இது வந்து கொஞ்சம் சாணி பேப்பர்லாம் போட்டோம்னா டபுள் ஆயிரும். சாணி பேப்பர் கொஞ்சம் கட்டு, சாதாரண நியூஸ் பேப்பர்லாம் இருக்குல்ல, நியூஸ் பேப்பருக்கும் இந்த பேப்பருக்கு பல மடங்கு வித்தியாசம் வந்துடும். ரேட்டு பல மடங்கு வித்தியாசம் ஆயிரும். அது சாணி பேப்பர்னு சொல்றாங்கல்ல, அதுல போடுறதுக்கு இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த பேப்பருக்கு என்ன சொல்லுவாங்க சொன்னா, பைபிள் பேப்பர்னு சொல்லுவாங்க. ரொம்ப நைஸா இருக்கும். இவ்வளவு விஷயத்த வந்து ஒரு ஷார்ட்டா சுருக்கமா கொண்டு வரதுக்கு தூக்குறதுக்கு வசதிக்காக இருக்கிறதுல இது நல்ல நைஸ் பேப்பர்னு பார்த்து இதுல போட்டிருக்கு. இதனுடைய பக்கத்துல 1342, அதை விட ஒரு 18 பக்கம் கூட இருக்கு. இதுல அதே பேப்பர் 300 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஒரு 18 பக்கம் தான் கூட, 100 ரூபாய் கூட. இவங்க 100 ரூபாய் கூட போட்ட தப்பு நம்ம சொல்லல. நல்ல வசதியா நல்ல பலமா இருக்கக்கூடிய இந்த புகாரி முஸ்லிம் வெளியிட்டாங்க ரஹமத் ட்ரஸ்ட், அவங்க போட்டிருக்காங்க. அவங்க வந்து அந்த பல லட்சங்களை முடக்கும் பொழுது லட்சக்கணக்கான முடக்கி பல இந்த வியாபாரம் மெயினா பாக்குறவங்க, அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, 300 கம்மியா கொடுக்க முடியல, 300 ரூபாய் ரேட் போட்டிருக்காங்க அவங்க. அந்த நேரத்தில் 200 ரூபாய் போட்டா இது சேவையா செய்வாரா, காசுக்கு செய்வாரா? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து மறைமுகமா பகிரங்கமா தெரியுது. இந்த புக்கு 300 ரூபாய் இவங்க ரேட்டு போட்ட நேரத்தில் 200 ரூபாய் போட்டிருக்காரு. இன்னைக்கு இதை போட்டாங்கன்னு 300 ரூபாய்க்கு அவங்களால கொடுக்க முடியாது, அவங்க கூட தான் கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க இன்னொரு புக் போட்டிருக்காங்க பாருங்க, தப்சீர் இப்னு கஸீர் ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. அதனுடைய பக்கத்துல 1048 அதை விட கம்மி 1048. இப்ப ரேட்டு 300 ரூபாய். 1360 பக்கமும் அவங்க 300 ரூபாய் போட்டாங்க. இப்ப 1048 பக்கத்துல ஒரு புக் வெளியிட்டு இருக்காங்க, தப்சீர் இப்னு கஸீர்னு சொல்லி அவங்களே வெளியிட்டு இருக்காங்க. அது ரேட்டு 300 ரூபாய். ஏன் இன்னைக்கு அவங்க போட்டக்கூடிய விலைவாசி ஏறி இருக்கு. இப்படி இவ்வளவு ரேட்டு வித்தியாசம் பண்ணிருக்கு. நம்ம விலைவாசி ஏறின பிறகு பிஜே என்ன செஞ்சிருக்காங்க, 40 ரூபாய் எடுத்திருக்காரு, 240 ரூபாய். அதிகமான பணத்தை முடக்கி அதை ஒரு வியாபாரமா பண்ணும் பொழுது இந்த பணத்தை பேசாம வேற ஒரு இதுல முடக்கிட்டு போயிருக்கலாம். அவரு வேற ஒரு பிசினஸ்ல ஒரு வியாபாரத்துல யார்ட்டா முடக்கி போலான்னு சொன்னா ஈஸியா லாபம் கிடைக்கும். இவ்வளவு சிரமப்பட வேண்டியல தேவையில்லை. இப்ப நீங்க பேசி தொலைவீங்களே, பௌத்தத்துல கொட்டுறீங்களே, விவரம் இல்லாம கூப்பிட்டத்தனமா வெறும் வெறித்தனத்துல கருத்து மோதல் வரலாம். ஒரு ஆள மேல தேவையில்ல பொறாமை தாண்டா உங்களுக்கு வெளிப்படுது. அவர் மேல ஒரு பொறாமை தவிர வேற என்ன? அவ்வளவு பேர் இந்த மாதிரி தர்ஜுமா வெளியிடுறாங்க, என்னமா வெளியிடுறாங்க. இவர் மட்டும் என்னமோ தர்ஜுமா தூக்கிட்டு தொங்குறிய. நம்மளுக்கு மேல இன்னும் சொல்ல பைண்டிங்க பாருங்க. என்னுடைய பைண்டிங், எனக்கு பைண்டிங் பத்தி தெரியும். நல்ல இந்த பைண்டிங் இருக்குல்ல, இது வந்து ஒவ்வொரு பேப்பர் கடையிலும் தையல் இருக்குங்க. அந்த பேப்பர் மத்த பைண்டிங் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுக்கு அதுக்கு ஒரு 40-50 ரூபாய் கூடும். இந்த மாதிரி பைண்டிங் பண்ணலாம். இப்படி விரிச்சோன்னு சொன்னா படுத்து அப்படியே நேரடியாக விரிகிறது. இந்த ஒவ்வொரு இடத்துல பேப்பர் ஒரு நூல் போட்டாங்கன்னா அது சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் பிய்யாது, ரொம்ப நாள் உழைப்பு இருக்கும். இது வந்து சாதா பைண்டிங், அதுக்கு தகுந்த செலவு கம்மியாகும். இதே பைண்டிங்கில் பிஜே வந்து இதே பைண்டிங்ல போட்டாங்கன்னு சொன்னா 100 ரூபாய் கம்மியா கூட அவர் கொடுக்க முடியும். நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், எவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க, இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க. சாதாரணமா ஒரு பிசினஸ்ல பணம் போட்டு ஒரு பிசினஸ் லாபம் பண்ணும்போது எவ்வளவு லாபம் கிடைக்குமோ அதே மாதிரி லாபத்தை பெறலாம். இதுல என்ன தப்பு, மார்க்கெட்ல என்ன குற்றம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் ஒத்துக்க மாட்டேன், நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் பாக்கர் என்று சொல்லியிருக்கான், அந்த பாக்கர் என்று சொல்லியிருக்கான். என்னன்னா இவ்வளவு ரேட்டு கம்மியா போடுறாரு, ஒரு 50 ரூபா 100 ரூபாய் கூட்ட போடுங்கன்னு சொல்லியிருக்கான். இப்பவும் உட்காந்துட்டு அவன் சொல்லும்போது மறுக்கணும் இல்லங்க. இந்த பொய்யன் தீஜன்னு ஏன் சொல்றேன், அந்த ஆள் அந்த பேச அதெல்லாம் பேசாத, எனக்கு தெரியும், அது நல்ல தரமான பைண்டிங், தரமான தெரியும் சொல்றது இல்ல. எல்லாம் நாடகம், கூத்து. இப்படி பணங்களை முடக்கிட்டு ஈஸியாக நினைஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி புக்களை இந்த பணத்தை இதுல போட்டு முடக்கிறதுக்கு தாராளமா என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு பிசினஸ்ல போட்டிருக்கலாம். அந்த மாதிரி பிசினஸ்ல போட்டு லாபம் தரக்கூடிய சவரெல்லாம் இருக்கிறாங்க, செய்ய முடியும். ஆனா ஒரு சேவையா ஒரு ஆள் செய்யறாரு.
உனக்கு சேவையா செய்ய முடியல, சும்மா மூடி பேசாம போயிட்டு போ. தேவையா சொல்றது நீ வந்து பாராட்டட்டும் பரவாயில்ல, குறை சொல்லாம இருந்தோம்டா. எதை குறை சொல்ல? அவர் என்ன சொல்றாரு? உங்களை சுனாமி காசை தின்னு போட்டான்னு குறை சொல்றாரு. மக்கள்கிட்ட பல இதுகளை வச்சுட்டு ஒரு டைரக்டரா இருக்கு, ஹராமான சம்பாதிச்சு உட்கார்ந்து இருக்கு. ஹராமான ஒரு தொழிலுக்கு டைரக்டரா உட்கார்ந்து சம்பாதிச்சிருக்க குற்றம் சாட்டுறாரு. நீ இல்ல நிரூபி பார்ப்போம். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தர்க்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷன், TNTJவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே, சம்சுல்லுஹா, MI சுலைமான், MS சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய CDக்கள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அவர் ஒரு மொழிபெயர்ப்பு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. புக்கு அவர் போட்ட புக்கு, அவர் எழுதுன, அவர் மொழிபெயர்த்தது, அவர் பேசின கேசட் வச்சு நீ 1000 சம்பாதிச்ச, லட்சம் சம்பாதிச்சிய. அந்த சத்தத்துக்கு வாய்ஸுக்கு நீ நான் சொந்தக்காரன். நீ பேசினியா? நீ பேசினதா? அவர் பேசுற, மத்தவங்க பேச நீ சம்பாதிச்சிய. அவர் அந்த மாதிரி தான் பேச கூட வித்துக்கிட்டாலே இல்லையே. நீ அவர் பேச வித்த. அவர் இன்னும் சொல்ல போனா பல புத்தகங்கள் அவர் எழுதி பல பேர் வாங்கி கொண்டு வித்தான். நான் மறுத்தா போனா நீங்க எழுதுனீங்க, நீங்க எழுதின புக்கு நீங்களே உங்க பேர்ல உருவாக்கி போடுங்க. நீங்க 25 வருஷத்துக்கு முன்னால சொன்னேன், அது அசால்ட்டா இருந்தாரு. நீங்க தானே பிஜே எழுதுறீங்க, நீங்க தானே எல்லாம் உங்க சொந்த உட்காந்து அழைச்சு தானே எழுதுறீங்க. அந்த எழுத்து அந்த கருத்துக்கு காசு வேண்டாம், அது ஒரு புக்கா போட்டு வியாபாரம் பண்ணுங்க. நான் எவ்வளவு சொன்னேன். அவருக்கு இப்ப சாதாரண கடைசியில தர்ஜுமா ஒரு 10-15 வருஷமா செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுலயும் கூட இந்த முதலீடை வேற உள்ள போட்டாருன்னு சொன்னா 50,000 சம்பாதிக்கலாம் குறைஞ்சது மாசம். எனக்கு தெரியும் பிசினஸ் பத்தி, வியாபாரத்தை பத்தி. நான் போட்ட பணங்கள் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் போட்டு 50,000 மாதம் சம்பாதிக்க முடியும். 8,000 ரூபாய் வருதுன்னா எனக்கு ஆச்சரியமா ஆச்சு. 8,000 ரூபாய்க்கு இப்படி வியாபாரம் பார்க்கணுமா? அது குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புங்கனால அது நன்மை மறுமையில் அவருக்கு கிடைக்கும்னால பேசாம இருக்கும். இதாவது இது வேற ஒண்ணா இருந்தேன்னா பிஜே மாதிரி இப்படி காசை வீணாக்குறது, கிடைக்கிறது லாபத்தை விடுறாள் ஒரு இழிச்சனை யாரும் இல்லாம. இது மறுமையில நன்மை இருக்குது. மக்களுக்கு நல்ல தரமா போய் சேரணும். ஒரு தர்ஜுமா வாங்கினா பல வருஷமா வச்சு படிக்கணும். அந்த பேப்பர் தெளிவான பேப்பரா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா இங்க உள்ள பைண்டிங் வேண்டாம், கல்கத்தாவில இந்த பைண்டிங் பண்ணிட்டு வந்திருக்கோம். கல்கத்தாவில பைண்டிங் பண்ணி வருது. இது அந்த மிஷின் அங்க இல்லையாமா. அதையெல்லாம் கவனிச்சு யோசிச்சு கல்கத்தாவில வருது எனக்கு தெரியும். ஹிதாயத் நான் கேட்டிருக்கேன், அந்த விற்கக்கூடிய ஹிதாயத்லாம் போய் விசாரிச்சேன். கல்கத்தா பைண்டிங், இது கல்கத்தாவில பைண்டிங் பண்ணி வருது. அதற்குன்னு காசு. ஏதாவது ஒண்ணு குறை சொல்றேன்னா அதை பத்தி தெரிஞ்சு வச்சு பேசுங்க. அதாவது நீங்க ஒரு ஆள் பிடிக்கலன்னு சொன்னா என்னத்தையா சொல்றது, எதையாச்சும் வீசல நினைக்காத. சில்லத்தரமா கீழ்த்தரமான விமர்சனம் பண்ணாத. உண்மை என்ன அது மாதிரி நீ சொல்லு. பிஜே இந்த ஆள்கிட்ட பணத்தை வாங்கி தின்னாருன்னு காட்டு சொல்லு. பொதுமக்கள் பணத்தை வாங்கி தின்னாருன்னு சொல்லு. நிரூபிச்சோம்ல. கீழக்கரைக்காரரை வச்சு அவரை முன்ன வச்சு 50,000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லி அவர் சொன்னார்ல. அப்படி நிரூபிச்சோம்ல. காசு வாங்கி தின்னுக்க நீங்க நிரூபிச்சோம்ல. யோசிச்சு பாரு. வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தா இப்படி பேச முடியுமா உங்களுக்கு? எப்படி உங்களால பேச முடியுது? நேற்று வரைக்கும் ரைட்டு பேசி உடனே இப்ப திருப்பி போயிட்டு மறு ஆய்வு செய்ய போறோம். என்ன மறு ஆய்வு? இப்படி போறீங்க. யோசிச்சு பாரு. நேற்று வரைக்கும் ரைட்டுன்னு ஒரு கருத்து பிடிக்கலன்னு உங்களுக்கு விலகி போனா பரவாயில்ல. விலகி போன பிறகு இது சரியில்லை, மறு ஆய்வு செய்வோம். ஃப்ராடு, பொய், பித்தலாட்டம், ஏமாற்றம் இல்லையா? யோசிச்சு பாரு. இதோட அளவு நீங்க உங்களோட கீழ்த்த ஒரு அளவுல பாப்ப. ரொம்ப போனா இதுக்கு மேல பேச வேண்டி வரும். சிந்திச்சு பாரு, யோசிச்சு பாரு. கொஞ்சமாவது அல்லாஹ்வோட பயம் இருக்கா? சும்மா சொல்லி இந்த ஏமாத்தி இருக்கு. அவரவர் யோசிச்சு பாரு. நீ எவ்வளவு கொஞ்ச நாளைக்கு முந்தைய என்ன பேசுற? கொஞ்ச நாளைக்கு முந்தைய எப்படி பேசிட்டு இருந்த? 15 வருஷமா எப்படி இருந்த? இப்ப நீ என்ன பேசுற? எதைத்தான் பேசணும் கணக்கு இல்லையா? ஒரு மனுஷன் அவரா செஞ்சு ஒரு குர்ஆன் மொழிபெயர்த்து போட்டிருக்காரு. இத எவனா இதை பேசுவானா? இப்படி
இதை பார்த்த எவன் இருந்தாலும் எதிரியா, நானே நாளைக்கு பிஜேபி எதிரி ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப இதை குறை சொல்ல முடியாது. நமக்கு தெரியுது நல்ல பையனிங்க, தரமான பேப்பரு, கரெக்டான ஒரு லாபம், சொல்ல போனா குறைந்த லாபம். ஒரு குரானுக்கு 10 ரூபா 15 ரூபா கிடைக்கிற கூட கஷ்டம் தான். நான் இந்த மொத்த கணக்கு வழக்க பார்த்தேன். நீ நிரூபிச்சு பார்ப்போம். இங்க வந்து ஒரு குரானுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா இருக்கு நிரூபிச்சிரு. அது நீ என்ன சொல்றியா நான் கேட்கிறேன். நீனா சொல்லிக்கிட வேண்டியதான், லட்ச லட்சமா வச்சிருக்காரு கோழி வச்சு சொல்லிக்கிட வேண்டியதான், நிரூபிச்சு காட்டு. இப்படி போறீங்க, யோசிச்சு பாரு. நேற்று வரைக்கும் ரைட்டு ஒரு கருத்து பிடிக்கலன்னு உங்களுக்கு விலகி போனா பரவாயில்ல, விலகி போன பிறகு இது சரியில்லை, மறு ஆய்வு செய்வோம். பிராடு, பொய், பித்தலாட்டம், ஏமாற்றம் இல்லையா யோசிச்சு பாரு. இதோட அளவு நீ உங்களோட கீழ்த்த ஒரு அளவு தான் பாப்ப, ரொம்ப போனா இதுக்கு மேல பேச வேண்டி வரும். சிந்திச்சு பாரு, யோசிச்சு பாரு. கொஞ்சமாவது அல்லாவோட பயம் இருக்கு. அவன் சும்மா சொல்லி இந்த ஏமாத்தி இருக்கு அவரவர் யோசிச்சு பாரு. நீ எவ்வளவு கொஞ்ச நாளைக்கு வந்து என்ன பேசுன, கொஞ்ச நாளைக்கு வந்து நீ எப்படி பேசிட்டு இருந்த, 15 வருஷமா எப்படி இருந்த, இப்ப நீ என்ன பேசுற, எதைத்தான் பேசணும் கணக்கு இல்லையா? ஒரு மனுஷன் அவரா செஞ்சு ஒரு குரான மொழிபெயர்த்து போட்டிருக்காரு. இதை எவனா இதை பேசுவானா? இப்படி இதை பார்த்த எவனா இருந்தாலும் எதிரியா, நானே நாளைக்கு பிஜேபி எதிரி ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப இதை குறை சொல்ல முடியாது. நமக்கு தெரியுது நல்ல பையனிங்க, தரமான பேப்பரு, கரெக்டான ஒரு லாபம், சொல்ல போனா குறைந்த லாபம். ஒரு குரானுக்கு 10 ரூபா 15 ரூபா கிடைக்கிற கூட கஷ்டம் தான். நான் இந்த மொத்த கணக்கு வழக்க பார்த்தேன். நீ நிரூபிச்சு பார்ப்போம். இங்க வந்து ஒரு குரானுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா இருக்கு நிரூபிச்சிரு. அது நீ என்ன சொல்றியா நான் கேட்கிறேன். நீனா சொல்லிக்கிட வேண்டியதான், லட்ச லட்சமா வச்சிருக்காரு கோழி வச்சு சொல்லிக்கிட வேண்டியதான், நிரூபிச்சு காட்டு. இன்னைக்கு அவர் எப்படி இருக்கா நமக்கு தெரியாமல, கண் கூட தெரியல. அவர் ஒரு கார் வச்சிருக்காரு, நிரூபிச்சு. அவர் சொந்தமா கார் வச்சிருக்காரா, ஏதாவது பங்களா கட்டி வச்சிருக்காரா பார்த்திருக்கலாம். வியாபாரம் பண்ணி கோடி வழியா கொள்ளை எடுத்து இன்னைக்கு பங்களா வச்சிருக்காரு. கார்கள் இருக்கு, நிரூபிச்சு காட்டு. கார் சொந்த கார் வச்சிருக்காரு, சொந்தமா பங்களா கட்டி இருக்காரு, அதை நிரூபிச்சுட்டு பேசியது. நாங்க ஒரு குறை சொல்றோம், நிரூபிக்கிறோம், நேருக்கு நேர் வாங்குறோம். நீ நேருக்கு நேர் வாங்க. இந்த குரான் மூலமாக கொள்ளை அடித்து விட்டார், குரானுக்கு எவ்வளவு லாபம் வச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரம் வந்து நிரூபிக்கிறியா? நிரூபிக்க முடியுமானால சும்மா விருதாத்தனமா வீணத்தனமா பேசிட்டு அலையாதீங்க. அடுத்து என்னமோ ஒரு பெரிய தொழிலதிபர், ஹைலரு பாக்கெல்லாம் பெரிய தொழிலதிபர். இவருக்கு என்ன இருக்கு, மஞ்சள் பை வச்சுட்டு தான் வந்தாரு. அவர் பண்ற வேலைக்கு, அவர் இருக்க வாடகை வீட்டுக்கு, அவர் சாப்பிட சாப்பாட்டுக்கு மாசம் ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கிடைச்சா போதுமா? அதுக்கு மஞ்சள் பை போதும், அதுக்கு சாதாரணமா வந்துட்டு போனா போதுமானது. நீ தொழிலதிபர், நீ என்ன தொழிலதிபர்? உன் தொழில் எப்படி இருக்கு எங்களுக்கு தெரியாதா? எப்படி ஒவ்வொரு கடன் வாங்கி லோன் அல்லல் போட்டு ஓடுவது தெரியாது? அதை சரி பண்ணி ஐயோ பாவம் சொல்லி திருந்துவான்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்து சரி பண்ணிட்டு அப்புறம் இந்த பாக்கரு பொய்யன் டிஜே இதை எப்படி கடையெல்லாம் நடத்தி பின்வாங்கி நஷ்டமாயி ஒசாவரா கடன் இப்படி ஆனது யாரு? அவர் சாப்பிட அவர் எவ்வளவு சம்பாதிச்சு அவர் எப்படி சாப்பிடான்னு சொல்லி ஒரு வாரம் வச்சுக்கணுமா? ஹைதரும் பாக்குறவாங்கள பிஜே கூட்டு வருவோம், நான் கூட்டு வர்றேன், உட்காருவோம். உனக்கு பூர்வீகம் என்ன? உன் காசு முந்தி எப்படி இருந்து 20 வருஷத்துக்கு முன்னால் நீ எப்படி இருந்த? பாக்கர் 20 வருஷத்துக்கு முன்னால் என்ன நிலையில இருந்தாரு? பிஜே என்ன இருந்தாரு? இவன் பிஜேக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? நீ அதை திருப்பி என்ன இது வேற நீ வேற சொல்லிக்கிற என்ன? அவருக்கு கோடி கோடியா இருக்குன்னு வேற சொல்லிக்கிறது. இருந்தா ஓடியா அதை முதல்ல கேட்ட மாதிரி வா, நேருக்கு நேரம் வந்து பேசி முடிச்சிருவோம். நேருக்கு நேரம் பெருத்த சப்ஜெக்ட் க்ளோஸ். பரடையாரா சும்மா சவால் விட்டு இருக்காத, பேசிட்டு இருக்காத. அது நான் எப்படி இப்படி சொன்னா வர முடியுமா? அவன் பேசாத, வர முடியாதுன்னு சொன்னா பேசாத. சவால் விட்டுட்டா வந்துரு. என்ன சவால் விட்டு வர முடியல என்றால் மீண்டும் நீ ஃப்ராட் என்று நிரூபணமாகும். அடுத்து இன்னொரு பையத்துக்கு போடுறாங்க பாருங்க. ஏதோ ஒரு பொண்ணு வந்து இஸ்லாத்துக்கு வர்றேன்னு சொல்லிச்சாமா, பிஜேமாக கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லிச்சாமா. இவங்க மிரட்டி தான் என்ன செஞ்சாங்க, கல்யாணம் முடிக்காம அந்த பிள்ளை இஸ்லாத்தோட துரத்தி விட்டாங்க. ஏன்னா பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? முதல்ல நிரூபிச்சு பேசு. ஒரு பொண்ணு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு, இஸ்லாத்து வர்றேன்னு சொல்லிச்சு, அந்த பொண்ணை மிரட்டா நிரூபிச்சு காட்டுங்க. இவர் தான் பஞ்சாயத்து இவர் பிஜே பேச மாட்டாரு. அந்த பஞ்சாயத்தை போய் தான் நடத்திட்டு இருப்பான். எந்த பஞ்சாயத்து இருந்தாலும் வேகமா போய் நிக்கிறான். ஒரு காலம் அவன் மிரட்டிட்டு போனோம் இருக்கும், அவன் மிரட்டினாலும் மிரட்டான், அவன்கிட்ட தான் கேட்கணும். பஞ்சாயத்து நடத்துறது பொறுப்பு அவள் தானே. அப்ப எந்த பொண்ணு வந்துச்சு, எந்த பொண்ணு மிரட்டு போச்சு, எந்த பொண்ணு இஸ்லாத்து வந்துச்சு, யாரும் வாண்டன்னு. இன்னும் சொல்ல போனா இவன் அடுத்த பெண்ணோட பஸ்ல போனாங்கிறத ஒத்துக்கிட்டான். இவன் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருக்கு. யாரு இந்த பொது செயலாளர் இருக்கு, பல பிரச்சனை இருக்கு. கேட்ட நீ என்ன சொல்லணும், இது மாதிரி பிஜே போனான்னு சொல்லியிருக்க. நீ நான் பொது செயலாளர் மட்டுமா, தலைவர் இல்லையா, அவர் இப்படி போலையான்னு நிரூபிச்சிருக்க. நீ அவர் அப்படி செஞ்சா நிரூபிச்சு காட்டணும். அதை விட்டு போட்டு பிஜே மகன் என்ன பிஜே மகன் எங்களுக்கு பொது செயலாளர், எங்களுக்கு ஜமாத்தை நிர்வாகியாவா இருக்கான் பிஜே மகன். உன் மேல ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு நீ அதை ஒத்துக்கொண்டு அதனால் உனக்கு தள்ளி வைப்பும் நடந்து இதுக்கு மேல என்ன பிஜே மகன் எங்களுக்கு
ஒரு பேச்சுக்கு பிஜேபி எடுத்துக்கிறேன் சொல்றேன். அப்படியே இருந்தாலும் நீ தான் டீல் பண்ணிட்டு இருந்த பொய்யன் டிஜே தலைவர் இருந்தாலும் டீல் பண்ணிட்டு இருந்தான். எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் எந்த பஞ்சாயத்தையும் டீல் பண்றது அவ்வளவுதான். அப்புறம் என்ன அவரை வச்சுதான் நீ பேசுற மறுக்க கேட்க வேண்டியது நீங்க பண்ணீர்களா இல்லையா நீங்க மிரட்டினீர்களா இல்ல அவனுக்கு அது எதையும் நிரூபிச்சுட்டு பேசுங்க. ஒரு தேவையில்லாத குற்றச்சாட்டு சொல்றது, நிரூபிக்கப்பட்ட உங்க குற்றச்சாட்டுகளுக்கு பதில் இல்லாம இருக்கிறது, நீங்க பக்கா பிராடு என்பதற்கும் இந்த 1ஆம் நம்பர் மோசக்காரர்களுக்கும் நீங்களே பதில், நீங்களே ஆதாரம். உங்க பேச்சு, உங்களுடைய முரண்பாடுகள், உங்களுடைய செயல் தான் ஆதாரம். நம்ம ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கலாம். சும்மா நீ அவதூறுகளை அள்ளி போடுவதன் மூலமாக எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு சத்தியத்தையும் உன்னால அணு அசைச்சிட முடியாது. அதை ஏன் வச்சுக்கிடுங்க. அதான் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்துங்க, மர்கஸுக்கு பிஜே தொலை வர்றது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மர்கஸுக்கு தொலை வர்றது இல்லையா? அவர் தலைவரா இருக்கிற காலத்துல ஃபுல்லா மர்கஸ்ல கிடந்தது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியும். நான் வந்திருக்கேன் பல தடவை. மர்கஸ்ல இருக்காரு, சொல்றாரு காலைல 10 மணிக்கு வர, நைட் 10 மணிக்கு தான் போறாரு. எல்லாருக்கும் தெரியும் மர்கஸ்லாம் கிடக்காருன்ட்டு. இன்னும் மர்கஸ் தொலை வரல. அப்புறம் நான் இப்போ போய் கேட்டேன் பிஜே, என்ன பிஜே மர்கஸுக்கு வரலன்னாங்களா? நீங்க முந்தைய அங்கே இருப்பீங்க. இல்ல இப்போ மர்கஸுக்கு வரலங்கிறது உண்மைதான் பிஜே. இப்போ மர்கஸுக்கு வரலங்கிறது உண்மைதான். என்ன காரணம்? ஏன் அப்படி மர்கஸ் வர்றது இல்லைன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான 2 காரணம் இருக்குன்னாரு. என்னங்க தனிப்பட்ட காரணம் என்னன்னு சொன்னா, மிக முக்கியமா இன்றைக்கு நம்முடைய சொந்த பிரச்சனையில பல வகையில் நாங்க இன்னைக்கு பின்தங்கி கிடக்கிறேன். 20-25 ஆண்டுகளாக நம்ம இதுக்காக தியாகம் பண்ணி வாழ்வை அர்ப்பணிச்சு அதிலே கிடந்தாச்சு. அது நன்மை அல்லாஹ்வுத்தாலா மறுமையில தருவோம். ஆனாலும் இன்றைக்கு மர்கஸ் ஒரு நல்ல நிலையில நல்லபடியா இருக்கு. இவங்க கண்டவன்லாம் இருந்தா, பெரும் பெருச்சாளிகள்லாம் இருந்தான். மர்கஸ் இவர்கள்லாம் மோசமா போறாங்க அறிகுறிகள் தெரிஞ்சுதான் நாமும் இந்த பொதுக்குழு இவங்களை வெளியே இழுத்துட்டு போய் மெதுவா இவங்களை பெருச்சாலை எல்லாம் கழட்டி விட்டுட்டு, நல்லவங்க எல்லாத்தையும் வெளியே கழட்டிட்டு இந்த பெருச்சாலையும் கழட்டிட்டு, அப்புறம் நல்லவங்களை எப்படி மெதுவா உள்ள சேர்க்கணும் சேர்த்து இப்போ அழகா மர்கஸ் அழகா நம்ம ஜமாத்தை அழகா அமைச்சு வச்சிருக்கோம். இப்படி அமைச்சு வச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம தொடர்ந்து நான் வந்துட்டு இருந்தேன்னு வைங்க, இது என்ன ஏற்படுது? எனக்கு சொந்த தொழிலை எதுவும் பார்க்க முடியல. சொந்தமா எதை செஞ்சாலும் குற்றம் தான் பிடிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப மனசு ரீதியாக ரொம்ப பேஜாரா இருக்கு அப்படிங்கிறாரு. வாஸ்தவம் அது. அவர் எதை செஞ்சாலும் குற்றம் செஞ்சான். ஒரு புக்கை போட்டாருன்னா குற்றம் சொல்றான், ஒரு 3 பேருக்கு நடத்தினா குற்றம் பண்றான், ஒரு காலண்டர் நடத்த வழி இல்ல, எதை செஞ்சாலும் ஜமாத்தை வச்சு திங்கிறாரு, இதை வச்சு திங்கிறாரு, எழுதி அட இவர் எழுத புக்கை வச்சுக்கிட்டு இவர் பேசுற கேசட்டை வச்சுக்கிட்டு எவன் இல்லாம வித்து தின்னுட்டு இருந்தான். அவர் அப்படி கூட செய்யல. தான் எழுதி தான் மொழிபெயர்த்த ஒரு சின்ன பிசினஸா பண்றாரு. அது கூட எப்படி பண்ணிட்டு இருக்காரு? சொந்தக்காரங்க நிறைய பேர் கடை வாங்கி தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பணத்தை வேற இதுல போட்டாலும் ஒரு நல்ல லாபம் வரும். அதனால இப்ப நடக்கட்டும், நல்லபடியா இருக்கு, நல்லபடியா செயல்படுறாங்க, இப்போ எல்லாம் கிளீனா இருக்கிறாங்க. அவங்க நான் இல்லை என்றால் மர்கஸ் நம்ம ஒழுங்காக வராது, யாரும் செயல்பட மாட்டாங்கன்னா கூட சரி நம்ம சொந்த பிரச்சனை கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நம்ம செயல்படலாம் இருக்கு. மர்கஸ் இப்ப ஓரளவு நியாயமாக இவங்க ஏற்கனவே நடத்திட்டு இருந்தாங்க, இவங்களை விட நல்லபடியாக டிவி நடத்துறாங்க, தாவாக்கள் பிரச்சனை நல்லா போயிட்டு இருக்கு. அதனால நான் என்ன செய்ய போறேன்னா, சொந்தமா ஒரு வியாபாரம் ஏதாவது போட்டு ஒரு கொஞ்சம் சொந்தக்காரங்கள்ட்ட வாங்கி ஒரு பிசினஸ் பண்ணி குடும்பத்துக்கு ஒரு ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்ல. உண்மைதானே அது? இதை நானே 20 வருஷத்துக்கு முன்னால அவர்கிட்ட சொன்னேன். நீங்க இப்படியே இருக்கிறீங்களே, உங்க சொந்தத்துக்குன்னு ஏதாவது ஒரு பிசினஸ் வியாபாரம் பார்த்தாங்க. நானே பல தடவை கேட்டிருக்கேன் அந்த ஆள்கிட்ட. இன்னும் இப்பதான் அவர் என்ன சூழ்நிலை இப்பமா போறாங்கிறாரு. சரி போனா மறுக்கிறதுல ஆள் சரியில்லாட்டா அவர் போக முடியாது. நம்ம போனாலும் அவர் ஜமாத் நாசமாக்க விட மாட்டார். அவளை அந்த அளவுக்கு கட்டி காத்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ஜமாத்தை உருவாக்கி அது வீணா போக விரும்புவானா? அது ஜமாத்தின் மீது எவ்வளவு அக்கறை உள்ள ஆளுன்னு எனக்கும் தெரியும். இவர் குறை சொல்றாங்க அவங்களும் தெரியும். அநியாயத்துக்கு போய் சொல்றாங்க நல்லவே தெரியும். கண்டிப்பா 20-25 ஆண்டுகளாக அவர் நம்ம ஜமாத்தில் அவர் அலைஞ்சார்ல அழைப்பு, அவர் போனால தெருவா, அவர் போனால மீட்டிங், அவர் எழுதினார் இரவு முடிச்சு, இது மாதிரி மற்ற யாருமே செய்திருக்க மாட்டாங்க. இது புகழுக்காக சொல்லல, அவர் வச்சுக்கிட்டான்னு சொல்லல, உங்க எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் சொல்றேன். அப்படி இருந்து இது பண்ணிட்டு இப்போதைக்கு எல்லாருமே தாவா செய்யறாங்க. மக்கள் நல்ல நிர்வாகங்கள் கரெக்டா இருக்குது, எந்த குறைபாடு இல்லாம அழகா நடந்துட்டு இருக்கு. இனிமேல் நான் சொன்னா என்ன சொல்லுவான்? பாத்தீங்களா மீண்டும் இவர் தான் தலையிடுறாரு, இவர் மூக்கம் வைக்காருமா. அதுக்கு முகாந்திரம் வரக்கூடாது. அதனால நான் முதல்ல 2 காரணம். முதல்ல என்னுடைய குடும்ப ரீதியாக நான் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். அடுத்து இவர் தலையிடுறாருங்கிற முகாந்திரம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் ஒதுங்கி ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன செஞ்சாரு, மர்கஸுக்கு வர்றதை கட் பண்ணார். சரி மர்கஸ் வர்றதை கட் பண்ணார்ல, ஜும்மாக்கு வந்துட்டு போனாரு. அப்பவே என்ன செய்ய, ஜும்மாக்கு வந்து ஆளை பிடிச்சா நைட்டு 10-11 ஆயிருது. திருப்பி அவர்கிட்ட இவங்க தான் ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அவர் தான் போய் கேட்கறாங்க. அதனால அவர் என்ன செஞ்சாரு, திருப்பி ஜும்மாக்கு நான் நமக்கு வரமாட்டேன், மர்கஸுக்கு வரமாட்டேன்.
அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்கள்ல சின்ன சின்ன 10-15 பேர் வருவாங்கல்ல, அந்த மாதிரி இடங்கள் நம்ம சும்மா போறது. இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தா என்ன, இப்படி இருந்தா என்னால பிசினஸ் பண்ண முடியும். நான் ஒரு பணத்தை முடக்கி ஒரு பிசினஸ் பண்றேன். சரி, பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பி நான் மறுக்கிறது ஒரு சூழ்நிலை இருந்தா பணத்தை முடக்கி பிசினஸ் திருப்பி அடிப்படும், அதுக்கு மேற்கொண்டு எனக்கு கடன் ஆகும். அதனால கொஞ்ச காலத்துக்கு இந்த தொடர்பை நான் குறைச்சிக்கிட்டு, தொடர்பு இல்லாமல் சின்ன சின்ன ஊர்கள்ல சின்ன சின்ன 10-15 பேர் வரக்கூடிய மார்க்கெட்ல சும்மா நடத்திக்கிறேன். மற்றபடி என்னுடைய சொந்த பிசினஸ் நான் பாக்குறேன். சொந்த பிசினஸ் பார்த்து முதல்ல என்னுடைய கடனை அடைக்கணும். அடுத்து என் பிள்ளைகளுக்காக ஒரு சின்ன ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்காக நான் ஒதுக்கி இருக்கேன்னு போறாரு. ஒதுக்கி விட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு நான் வரும்போது சாதாரணமா என்ன எடுப்பாங்கல்ல, நான் சாதாரணமா வந்துட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வருமானால் என்னுடைய இது தொடரும். இல்லைன்னு சொன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா அவர் சொத்து வித்துங்கிறாங்களே, நல்ல எனக்கு 25 வருஷமாக எனக்கு அவர் நல்லா தெரியும். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கால் ஸ்ட்ரீட் 2nd floor மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. இவர் வேலை என்ன சொத்து இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? தொண்டியில அவர் பூர்வீக ஊர் ஒண்ணு கிடக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இந்த மதுரையில ஒரு இடம் ஒண்ணு வாங்கி போட்டாரு. அது மற்றபடி அவர் பேர்ல பேங்க் அக்கவுண்ட் கூட கிடையாது. எந்த சொத்தும் அவர் கிடையாது. மூன் பப்ளிகேஷன் புக் ஒரு வியாபாரம், அது ஒரு வியாபாரம். அவன் பையன் ஒரு சின்ன வியாபாரம் பார்க்கணும். இந்த வியாபாரத்தை மிஞ்சி போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 லட்சம் ரூபாய் மொத்தம் எல்லாம் சேர்ந்து அவர் சொத்து, இடம், வீடு, நகை நட்டு 13 லட்சம் ரூபாய் வரும். 15 லட்சம் ரூபாய் வரும்னு வச்சுக்கிறீங்களேன். நீ இந்த அவதூறு சொல்றீல, கோடி கோடி அவர் நிறைய சொத்து அவர் பேர்ல இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, அதை நிரூபிச்சு காட்டு. அதை நிரூபிக்க கூட வேண்டாம். ஒரு 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுங்க, 1 கோடி ரூபாய். ஒரு 25 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுத்துட்டு அவர் பேர்ல உள்ள எழுதி வாங்கிட்டு உங்களுக்கு 75 நான் வச்சுக்கிறேன், நல்லதா போச்சு. 1 கோடி ரூபாய் என்ன தாங்கய்யா, ஒரு குறை சொல்றோம், 1 கோடி ரூபாய் ஏண்டா. அவர் பேர்ல ஒரு 10-15 லட்சம் ரூபாய் இருக்கும், 25 ரூபாய் அவர்கிட்ட கூட அதெல்லாம் வாங்கி வாங்கிட்டு தந்தாரு. அவர் பேர்ல உள்ள முக்கா கோடி நான் வச்சுட்டு போறேன். சவால் விடுறவன் தயாரா முன் வரணும். அதை எடுத்து சவால்கிட்ட முன்னால பார்ப்போம், அவர் எவ்வளவு இருக்குன்னு பாத்துருவோம். அவர் பூர்வீக வீடு இருக்கு, அவரா இந்த புக்கு தனிமா மொழிபெயர்ப்பு பண்ணி அதுல உள்ள ஒரு சின்ன இடம் வேணும், ஒரு புக்கை வித்து கொஞ்சம் அதுல கிடைக்கல புக்குனா எழுத்துக்கு கருத்துக்கு இல்ல லாபம். புக்கு போட்டு ஆவரணத்துல பாருல, அதுல கொஞ்சம் பணங்களை வச்சு அந்த இடத்த வாங்கி போட்டிருப்பாரு. அவர் எழுதின புக்கை வச்சுக்கிட்டு, அவர் பேசுற பேச்சுக்களை வச்சுக்கிட்டு, அவர் பயன்கள் எல்லாம் எடுத்து கேசட் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வித்து சம்பாதிச்சீங்களே, அதை கூட அவர் கண்டுக்கல. சரி, மார்க்கத்துல குற்றம் இல்லைன்னு விட்டாரு. இன்னும் சொல்லப்போ நீங்க 13 ரூபாய் 14 ரூபாய் 15 ரூபாய் கேசட் 50 ரூபாய் வித்து கொள்ளலாம அடிச்சீங்க. சாதாரண சகோதரர் ஒவ்வொரு கடையில இருக்கவன் 15 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு வித்த சாதாரணமான ஒரு நல்ல காரியம் தானே. 2 ரூபாய் லாபம் கிடைச்சா போகணும்னு நினைக்கிறான். நீ கொள்ளலாம அடிச்சிட்டு இருந்த நீ. அப்படி அவர் எழுதின புக்குகளை, அவரு பேசின கேசட்டுகளை அவர் வியாபாரம் வித்தா கூட குற்றம் இல்ல, அது ஒண்ணு தப்பு. அப்படி அவர் செய்யல. நல்ல கருத்தை படிக்கிறதுக்கு யாராலும் அந்த கருத்தை ஏத்துக்கலாம் கூட வாங்கத்தான் செய்வான். அப்படி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அது மாதிரி இன்னும் தொடர்ந்து நீங்க செய்யுங்கன்னா என்ன செய்வான், இதையும் குறை சொல்லி பாத்தீர்களா, இன்னும் அப்படி செய்யலாம். இந்த முகாந்திரம் வரக்கூடாது. என்னதான் நம்ம ஜமாத்து அனுமதிக்கப்பட்ட இந்த மாதிரி புக்கள் வியாபாரம், தர்ஜுமா வியாபாரம் செஞ்சாலும் ஜமாத் மூலமா திங்காரு, ஜமாத் மூலமா திங்காரு திருப்பி திருப்பி சொல்லுவோம். அதனால நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, தனியாக ஒரு வியாபாரம் பண்ணு, இந்த ஜமாத் சம்பந்தப்பட்ட எந்த புக்கள் இல்லாம நானா ஒரு பிசினஸ்
ஒரு எங்க சொந்தக்காரன் கர்நாடகா வாங்கி ஒரு பிசினஸ் பண்ணணும் முடிவு எடுத்துட்டேன். அதனால கொஞ்ச நாளைக்கு நான் தொடர்பை குறைச்சிக்கிட்டு நான் பிசினஸ் பண்ணணும். அதுக்காக நான் மர்க்கஸுக்கு வரல. மர்க்கஸுக்கு வந்தா என்ன சொல்லுவான், என்ன இவர் தான் மர்க்கஸ் எல்லாமே, இவன் ஆளினால் அவர் தான் மூக்க நினைப்பாரு, அவர் சொல்லதான் எல்லாம் கேட்கணும், அவர் சொல்ல கேட்கறதா வர்றாரு, இல்ல அவர் ஏத்துக்க மாட்டாரு. இந்த தொல்லை இருக்கணுங்கிறதுக்கே அவர் விலகிறாரு. அப்ப நாங்க அந்த தொல்லை இருந்தா உங்களுக்கு என்னங்க, நமக்கு என்ன இருந்தால் முகாந்திரம் வாண்டமில்ல அப்படிங்கிறார். ஒரு முகாந்திரம் வருமானால் அது வேண்டாம். ஆக நீங்க உன்னை விளங்கிடுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. இன்னைக்கு அவர் மெட்ராஸ்ல கூட வாடகை வீட்டுல தான் இருக்காரு. யாருக்கு தெரியாது, சொந்த பில்டிங்கா இருக்கு, சொந்த கார் வச்சிருக்கிறாரா சொல்லுங்க. நிரூபிச்சுக்காரு. சும்மா கார்ல போறாரு, படுக்கிற மாதிரி கிடக்குது, பறக்கிற மாதிரி. இதெல்லாம் என்ன பேச்சு? நீங்க இருக்கும் உங்களுக்கு தெரியாது, கூட இருந்தாலும் தெரியாது. பிஜேபி பத்தி இந்த சொத்து விஷயத்துல, பண விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல குறை சொன்னா அவன் ஏன்ட்ட டைரக்ட் நேரம் வரட்டும், ஏன்ட்ட வாங்கயா. அவற்றை உள்ள இந்த மாதிரி பொருள், இந்த குற்றச்சா அவர் சொல்ல போனா அவர் ஒரு நேரம் 2-3 கோடி ரூபாய் அடிச்சு ஓடி இருக்கலாம். சம்பாதிச்சு இவங்களா இப்படி கொள்ள ஓட்டு அவர் கண்டுபிடிச்சாரு. இவங்களுக்கு தெரியாமலேயே அவற்றை எவ்வளவோ பணம் வந்து கொள்ளடிச்சு போக முடியும் சூழ்நிலை வந்துச்சு. ஏன் கையில பணத்தை தராத, அங்க கொடு அப்படின்னு சொன்ன நம்ம கண்கூட பார்த்தோம். விலை போக மாட்டாருங்கிறது நம்மளுக்கு கண்கூட. இதுவரையில் விலை போகல. அப்படி எதிரையா ஒரு விலை போகி காசு வாங்கினா நிரூபிச்சு காட்டுக்கடா. சாதாரண விஷயமா இது? அட நீ அவர் செஞ்ச தியாகத்தை பாராட்டு தொலைவானா, தேவையில்ல குறையன்னு சொல்ற. 15 வருஷமா அவர் கூட இருந்து தலையாட்டிட்டு இருந்த அண்ணன் 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 என்ன அண்ணன் என்ன அண்ணன், யாரை கேட்கறதுக்கு அண்ணன்? சாதாரண சாதாரண போல அதிகமா நீ அண்ணன் அண்ணன் போட போல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இவன் கள்ள அயோக்கிய நடிக்கிறானுங்க, ஏமாத்துறானுங்க, உங்களை வந்து ஏமாத்த அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் சந்தேகப்படாதீங்கன்னு சொன்ன. எனக்கு நம்பிக்கை இருந்த பேரும் அவன் பேச்சுல தெரிஞ்சு நடிக்கிறான். அவர் முன்னால ஒரு பேச்சு, வெளியே வந்து அவர் பேச்சு எனக்கு தெரிஞ்சு. அவர் ஒத்துக்க மாட்டேன்னாரு. இந்த ஆள்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னாரு. சரி நம்புறாரு. இப்ப என்ன செஞ்சீங்க, நம்பி என்ன அவரை ஒன்னும் குறை சொல்ல முடியாது. சரி நல்லவங்க நினைச்சாரு. உங்க கள்ளத்தனம் பட்டவர்த்தனமா தெளிவா தெரிஞ்சிச்சு. தெளிவா தெரிஞ்சது. தெளிவா தெரியும் பொழுது எப்படி எப்படி கழட்டி யார என்ன செய்யணும் பயில் அவ்வளவு இருந்துச்சு. 2 வாட்டி இருந்தா அவங்களை தூக்கிட்டு அடுத்த நிர்வாகம் கொண்டு வரணும். இதுதான் சரியான நேரம்னு பார்த்தாரு. எனக்கு இப்ப நான் பதவி விட்டு விலகிய இவங்களை நீக்கிறதுக்கு நம்மளும் பதவி விட்டு விலகினார் அவர். சரி விலகி 50 பேரை வெளியே எடுத்து வந்துட்டாரு. திருப்பி அவர் நிர்வாகத்துக்கு போனா என்ன சொல்லுவீங்க, இவர் பதவி ஆசமிங்க. அதனால நான் நிர்வாகத்துக்கு வரல, வெளியே எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்புறம் நல்லவர்களா இருந்தாங்க அவங்க மேல்மட்ட ஆலோசனை குழு சொல்லி அதுல இருக்க வச்சுட்டு இந்த பெருச்சாக ஓரம் கட்டினாரு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். அவன் செஞ்ச இதான் இல்லன்னா இவங்க கலெக்டர் கஷ்டம். ஜமாத்தை மொத்தமா சுவாக பண்ணிடுவான். அவ்வளவு பேச்சு, அவ்வளவு பேச்சுக்கள், நடிப்புகள். எப்படி இப்பெல்லாம் நடிக்கவே தெரியல. எப்படி நடிக்கிற, எப்படி நடிக்கிறீங்க நீங்க? ஒரு பிராடு வெளியே தெரிஞ்ச பிறகு கொஞ்சமா கூச்சம் வேண்டாமா, வெக்க வேண்டாமா, சூடு வேண்டாமா, கூனி குறுக வேண்டாமா, வெக்க பண்ணுங்க. இவ்வளவு கேவலப்பட்டு போனோம். இனிமையா கொஞ்சம் வாய முடிச்சுமோ கொஞ்ச நாளைக்கு இருப்போம், திருப்பி வரும். அந்த உணர்வே இல்லையே. இவர் வந்து எங்க விலை போனாரு, எங்கேயா காசை திருநாரு தின்னா நீ காட்ட முடியுமா, காட்டு. இது வந்து எனக்கு இவர் 25 வருஷமா தெரியுங்கிற சொல்றேன். அப்படி அவர் அன்பளிப்பு பெறுவதா இருந்தா கூட ஒரு பேனாவை கொடுத்தா யோசிப்பாரு, ஏன் அன்பளிப்பு உண்மை அன்பளிப்பா தர்றானா இல்ல நம்மள வந்து வளைக்கிறதுக்கா தர்றான்னு நினைப்பாரு. அப்படி நான் அனுபவிச்சா பாத்துங்க. இப்ப கடன் வாங்கியிருக்காரு, அது ஜமாத்துல வேற யார்த்தையா வாங்கிட்டா பாத்தீங்களா, வாங்கிட்டாமா சொந்தக்காரங்கள்ட்ட வாங்கியிருக்காரு, உறவினர்கள்ட்ட வாங்கியிருக்காங்க, அவங்க சொந்தக்காரரு. அது எனக்கு தெரியும், அதை வச்சு நான் சொல்றேன். அப்ப இவர் பேர்ல உள்ள சொத்து ஒரு பேங்க் பேலன்ஸ் இவர் கிடையாது. இவருக்குன்னு உள்ள சொத்து தொண்டில் உள்ள பூரியத்து வீடு ஒண்ணு, ஒரு வீடு கிடக்கு, அது எனக்கு தெரியும். வா போய் கூட்டு காட்டுவோம். மதுரையில் ஒரு இடம், மற்ற நான் சொல்றேன் 10-13 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் மிஞ்சி போலாம். நீ உண்மையில அவர் கோடிக்கணக்கில் இருக்கிறாக்கே வாண்ட 1 கோடி ரூபாய் கொடுத்துரு எனக்கு. இந்த பொய்யண்டி காரங்களா இருக்கட்டும், மாமா கட்சிக்கார யாரா இருக்கட்டும், ஒரு 1 கோடி ரூபாய் கொடு. அவர் பேர்ல உள்ளத எழுதி வாங்கி தர்றேன். அவர் பொண்டாடி பிள்ளைகளும் கையெழுத்து போட சொல்றேன். அவர் பொண்டாடி எல்லாரும் கையெழுத்து வாங்கி கொண்டு தந்துடுறேன் 1 கோடி ரூபாய்க்கு. அவருக்கு 25 ரூபாய் கொடுத்துறேன். 15 ரூபாய்க்கு நான் 10 லட்சம் நான் வச்சிருக்கேன் பிஜேன்னு. எனக்கு ஒரு 75 லட்சம் கிடைச்சது, சந்தோஷமா போச்சு, அல்ஹம்துலில்லாஹ் போயிருவேன். சொல்லு கொடு. இது சவால். இது நானா இது சொல்ல, அனுபவ ரீதியா சொல்றேன். அவர் கூட பழகி 25 வருஷமா இருந்து அவர் நிலவரம் எனக்கு தெரியும். ஓ நடிப்பு, ஓ ஏமாற்று, ஓ கூத்து எல்லாம் தெரியும். அவர் எப்ப முரண்பட்டு இந்த காசு விஷயத்துல பின்வாங்கி ஒருத்தர் இழிச்சுட்டு நிக்கல, அவருக்கு பிடிக்காத, அவர் செய்யறது இல்ல. சும்மா ஒரு தடவை பல தடவை பார்த்திருக்கமே, பல தடவை இந்த காசுக்காக இழிக்கிறது, அடுத்தவனுடைய வணங்குறது, இது கிடையாது அவர்கிட்ட. அப்படி இருந்ததுனாலதான் தௌஹீத் அப்படி வளர்க்க முடிஞ்சு. அவர் அப்படி இருந்ததுனாலதான் ஏகத்துவ கொள்கை இந்த நாட்டில் வளர்க்க முடிஞ்சு. அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அது பார்த்து அதை நாங்க எல்லாருமே அந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்தா பின்வாங்க.
ஒரு தலைமையில் இருக்கால ஒரு ஆள் ஸ்டெடியா இருந்தா மத்தவன் கிளீனா இருப்பான். நீ என்ன செஞ்ச? வெளியே போய் அவற்றை ஒரு நடிப்பு, வெளியே ஒரு நடிப்பு. இப்படி எத்தனை ஏமாத்துகள் நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ண வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, தோல் வச்சு காட்டியாச்சு. அவர் மேல ஏதாவது குற்றச்சாட்டு, அவர் மேல குற்றச்சாட்டு வை, அதை நிரூபிச்சு காட்டு. குற்றச்சாட்டு வச்சிடலாம், மறுக்கிறதுக்கு வரல. இது ஒரு குற்றச்சாட்டா? அவர் மறுக்கிறதுக்கு வர்றாரு வரல, உனக்கு என்ன அதை பத்தி அவர் மறுக்கிறது வர்றாரு? அடே நீ சுனாமி திருடி இருக்க, வக்ஃபியாரை கொள்ள பண்ணிருக்க, பொதுப்பணத்தை உங்க கீழக்கார ஆளுடைய பணத்தை வாங்கி அதை மோசடி பண்ணிருக்க, பல பேர்ட்ட இந்த மாதிரி உன்னுடைய தொழில் மூலமாக 1க்கு 2 லாபம் தரணும்னு சொல்லி வாங்கிட்டு 2 கிடைச்ச 1 அமைக்கிட்டு 1 நீ 1 கொடுத்துட்டு 1 அமைக்கிட்ட. நீ உன் மீது குற்றச்சாட்டு வச்சு வான்னு கூப்பிடுறாரு. அவர் வா பேசுவோம், நேருக்கு வா, 4 ஒப்பந்தத்துக்கு வாங்குற மூச்சை வாங்குறாரு, உனக்கு மூச்சை காணும். அவர் நேருக்கு வான்னு சொல்லு, மேடம் நேருக்கு வான்னு சொல்லு. அவர் மீது குற்றச்சாட்டு வச்சு நான் நிரூபிக்கிறேன், பிஜேபி கார் இருக்குது, பங்களா இருக்குது, அவர் பேங்க்ல கோடி கோடியா நிரூபிக்கிறேன் நீ சொல்லு. சொல்லி நீ நிரூபிச்சு காட்டு. அவருக்கு ஒரு பங்களா இருக்கிறதா, அல்ல அவருக்கு ஒரு கார் இருக்கிறதா, அல்லது அவர் 5 கோடி ரூபாய் பணம் இருக்கிறது, நீ ஒன்ன நிரூபிச்சு காட்டு. அது போதுமா அவரை கீழே சொல்றதுக்கு? நிரூபிக்க முடியாது. எனக்கு நம்பிக்கை உறுதி, எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியுங்கிறியா? 1 கோடி ரூபாய் என்கிட்ட கொடு, 25 லட்சம் கொடுத்து அவர் வேலை உள்ள கொண்டாடி உள்ள கேள்வி பண்ணி தர்றேன். இந்த சவால் பத்தாது உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. அதனால சும்மா பேச்சுக்கிறது இல்லாத பொருளாத சொல்லாத. 20 வருஷமா தலையாடிட்டு அந்த 20 வருஷமா நாங்கள் தலையாட்டினோம், மறு ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொன்னா பக்கா பிராட், மேலும் பிராட் ஆகாது. நீ பிராடுங்கிறத நீ உணர்ந்து இனிமையாக திருந்து உன்னுடைய குற்றம், உன் மீது இருக்கக்கூடிய குற்றங்களை மறைப்பதற்கு தேவையில்லாம அடுத்த மேல குற்றம் சாட்டாத, அடுத்த மேல பொய்ய சொல்லாத. இருக்கிற நிரூபிக்க உண்ட குற்றச்சாட்டு இருந்தா நிரூபிச்சா தான் அது குற்றச்சாட்டு. இல்லன்னா என்ன அவதூறு ஞாபகம் வச்சுக்க. அவரு சும்மா சொல்லாது, என்னத்தையா சொல்லாது. உடனே அவன் மாவன்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, மாவன்லாம் அப்படி இருந்தா கொண்டு வா. அப்படி இருந்தாலும் அது பிஜே மகன் பார்க்க மாட்டோம் நாங்க. ஜமாத்திற்கு ஒருவர் தகவல் தந்திருக்காரு, அதை கொண்டு வா. அந்த மாதிரி செய்தியை கொண்டு வா. தவறு கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு, ஆதாரம் என்ன, சான்றுகள் என்ன, டீல் பண்ணுவோம். யாரா இருந்தாலும் பார்ப்போம். அதனால பிஜே மகன் பிஜே அதெல்லாம் எங்களுக்கு பிஜே குடும்பம் பூஜை. இது கூட இன்னும் சொல்ல போன அவரு ஏன் முன்னாலே சொல்லியிருக்காரு. அவர் பிஜே தான் பசங்கள்டையும் சரி, தான் மச்சனமாட்டையும் சரி, எந்த விஷயத்திற்கும் மர்க்கத்தில் போய் முன்னுக்கு நீங்க நிக்க கூடாது. முன்னுக்கு நுழைஞ்சீங்கன்னா பாத்தீங்கன்னா குடும்ப அரசியல் பண்றாரு, குடும்பத்தை ஜமாத்து சொல்லி குடும்பத்தை கொண்டு வந்து நிப்பாட்டாரு, அவன் மகன் வந்து டாமினேஷன் பண்றான், இந்த மாதிரி ரொம்ப வந்துடும். அதனால நீங்க எதுல தலையிட்டுக்கிறாங்கன்னு ஏன் முன்னாலே பசங்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அவ்வளவு தெளிவாக இருக்கிறார். அவர் இருந்து காட்டியிருக்காருல்ல. வந்தா என்ன சொல்லி நீ என்ன சொல்ல பார்த்தீர்களா, அதுக்கு அடுத்து தான் மகன தலைவராக பாக்குறாரு. இந்த எதையாவது குற்றச்சாட்டு வைக்கணும் முடிச்சிட்ட, எதையாவது சொல்ல வேண்டிய எதையாவது, இதுதான் நோக்கமே தவிர உண்மை என்ன, உண்மை என்னங்கிற பொதுமக்கள் விளங்கணுங்கிறத சொல்றேன். இதெல்லாம் போக நான் பொதுவா எல்லா சகோதரர்களும் என்ன சொல்லிக்கிறேன்னு சொன்னா, ஒரு துவா அல்லாஹ்ட்ட கேளுங்க. நீங்க மொத்த ரேட்ல அல்லாஹ், சில பேர் நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், இவன் நடிச்சுட்டு போயிடலாம் உங்கள்கிட்ட. இந்த பொய்யன் டிஜே மாமா கட்டின்னு நடிச்சு உங்களை ஏமாத்திடலாம். அல்லாஹ்ட்ட துவாட்ட கையை இருந்துங்க. யா அல்லாஹ், எவன் சமுதாயத்தை ஏக்கிறானோ, எவன் மார்க்கத்தை சொல்லி எங்களை ஏக்கிறானோ அவர்களை விட்டும் எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். எவன் மார்க்கத்தை கரெக்டா சொல்றானோ, எவன் சமூக நலன் கருதி எவங்கெல்லாம் பாடுபடுறாங்களோ அவர்களோடு எங்களை சேர்த்து நாங்களும் செயல்பட கிருபை செய்ய அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க. இந்த மாதிரி முசீபத்துகள், ஷைத்தான், இப்லீஸ் எல்லாரும் ஃபித்னா அல்லாஹ் ஒழிச்சிருவான். அல்லாஹ்ட்ட கேளுங்க. சில பேருக்கு அது தெரியாம இருக்கலாம். யாரு சொல்ற உண்மை, இவன் ஒண்ணு சொல்றான், அவன் ஒண்ணு சொல்றான், அப்படி ஒரு பிரச்சனைகள் வரலாம், விஷயம் தெரியாம நினைப்பாங்கல்ல. அல்லாஹ்ட்ட கையேந்துங்க. சமுதாயத்தை சொல்லி ஏய்ப்பவர்கள், முன்னுக்கு பின் முரணாக பேசுபவர்கள், சுயநலத்திற்காக பேசுபவர்கள், தன் பதவிக்காக பேசுபவர்கள் யாராக இருந்தாலுமே அல்லாஹ் அவர்களை விட்டு எங்களை காப்பாற்று, எங்க கிட்ட நெருங்கும்படி எங்களை விட்டு தூர விலக்கு, அவங்களை எங்க கிட்ட அவன் நெருங்கிடக்கூடாதுன்னு கேளுங்க. யார் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி சொல்கிறார்களோ, இஸ்லாத்தில் இருப்பதை சொல்கிறார்களோ, உண்மையில் சமுதாய நலன் கருதி பேசுகிறார்களோ அவர்களை வளர்ப்பாயாக எல்லாம், அவர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக அல்லாஹ்ட்ட கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சரியான முடிவை தருவான் என்று சொல்லி முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை,
மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044252152226. Allah